சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாமுடை சமில அண்ணாமுடையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருரே சிந்தித்தல் தானே, தெளிவு குருரே சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க 4 துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. வாருங்கள் ஐயா. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல், அலியானும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே, ஊழியற்போன் வெப்பு ஒலித்த புகழியற்போன் கடல் போற்றி, ஆலிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீதி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகம் ஆகும், திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடமுறைகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற தில்லைக்கூத்தனின் திருப்பதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருடுகளை திக்கு நோக்கி ஜெண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் நிலைநிற்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி புணர்வோமாக. இன்றைய திருமந்திர சிந்தனை 2ஆம் தந்திரம் 23வது தலைப்பாகிய மகேஸ்வர நிந்தனை என்ற அந்த தலைப்பை வந்து பார்க்கிறோம். சைவத்துல முக்கியமானது 3 தான். ஒண்ணு வந்து குரு வழிபாடு, 2வது லிங்க வழிபாடு, 3வது சங்கம வழிபாடு. இந்த 3லயுமே நம்முடைய வழிபாடு வந்து முழுமையா வந்து முடிஞ்சிருச்சு, பூர்ணமா வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அதாவது 3ஐயும் வந்து நம்ம வந்து வழிபாடு தான் செய்யணும். குருவை வந்து வழிபாடு செய்ய வேண்டும், லிங்கத்தை வந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும், சங்கமம் என்கின்ற அந்த அடியார்களை வந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாடுதான் நம்மளை வந்து கரையேற்றும், நம்முடைய பிறவி பிணியை வந்து நீக்கும், நம்முடைய ஆணவ கண்பத்தை வந்து நீக்கும். எனவே நம்ம பிறவி எடுத்ததே இந்த வழிபாடு செய்வதுதான். இப்ப வழிபாடு செய்யாட்ட கூட பரவாயில்ல, அவங்கள வந்து என்ன பண்ணும், நம்ம இகழக்கூடாது, நிந்தனை செய்யக்கூடாது. அதான் முதல்ல வந்து அவர் வந்து சிவ நிந்தனை வந்து முதல்ல வச்சாச்சு. சிவ நிந்தனை செய்யக்கூடாது. அப்படி சிவன் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு, திருக்கோயிலுக்கும் நாம் வந்து குற்றம் செய்யக்கூடாது, இகழக்கூடாது என்பதை அதை முதலாவதாக வைத்தார். சிவனுக்கு அடுத்தபடி யார் அப்படின்னா, சிவனுக்கு அடுத்தபடி சிவனுக்கு சமானமாக இருக்கும் பொழுது யார் அப்படின்னா அந்த குருதான். குருவே சிவமென கூறினர் நன்றி. இந்த சிவன் வந்து குரு மூலமாக தான் நமக்கு அனுப்புகின்றார். எனவே அந்த குருவை வந்து நாம் நிந்தனை செய்யக்கூடாது என்பதை 2வதாக நமக்கு கூறினார். 3வதாக அந்த அடியார்களாகிய சிவன் வந்து மகேஸ்வரன். இந்த ஆடியர்கள் வந்து
மாகேஸ்வரர்கள் சிவனை விட ஒரு எழுத்து ஜாஸ்தி, ஒரு மாத்திரை ஜாஸ்தி. மகேஸ்வர பூஜையை விட மாகேஸ்வர பூஜை வந்து உயர்ந்தது. இந்த மாகேஸ்வரர்களை வந்து நான் வந்து நிந்தனை செய்யக்கூடாது சொல்லியிருக்கின்றாங்க. இந்த 12ஆம் சூத்திரத்துல அதான் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? மாலரநேயம் அளித்த ஒரு வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. சிவனை வழிபடக்கூடியது எங்கு? சிவன் வந்து இல்லாத இடம் எங்குமே இல்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா எங்கும் வியாபகமாக வந்து இருக்கின்றான். அவன் இல்லாத இடமே இல்லை. ஆனா நம்மள வந்து அவனால பார்க்க முடியல, நமக்கு வந்து அவனை அருள் செய்ய முடியல. அருள் செய்வதற்காக பெருமாள் என்ன செய்கின்றான்? 2 இடங்களை வந்து தேர்ந்தெடுக்கின்றான். ஒண்ணு வந்து மாலர நேயம் மலிந்தவர் வேடமும். அங்க அன்பு எப்படி இருக்கணும்? மலிந்து இருக்கணும். நேயம் வந்து மிகுந்திருக்கணும், பாசம் அன்பு மிகுந்திருக்கணும். அந்த நேயம் மலிந்தவர் வேடம், அந்த வேடம் என்ன செய்யுது? மாலரு யாரவங்க பாக்குறாங்களோ உடைய மயக்கத்தை வந்து நீக்குது. இப்ப ரொம்ப நம்ம உலக மயக்கத்தை இருக்குமே, கொண்டாட்டி பிள்ளைங்க பணம் ரூபாய் இருக்கிறே போயிட்டு இருக்கமே என்ற அந்த மயக்கத்தை வந்து படிப்படியாக நீக்கக்கூடியது அந்த மாலரநேயம் மலிந்த ஒரு வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழிலுமே. இந்த ஆலயத்துலதான் சிவன் வந்து இருக்கின்றான். ஏன்னா உடம்பு பசுவோட உடம்பு முழுக்க பால் இருக்கு. மற்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க? கிள்ளோம்னா ரத்தம் தான் வரும். ஆனா என்ன செய்யணும்? மடியில தான் பால் வரும். இந்த ஆலயத்திலயும் அந்த பெருமாளுடைய அருள் வந்து அங்கதான் கிடைக்கும். அருளாகிய பால் வந்து அங்கதான் கிடைக்கும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? இந்த அடியார்கள் தான் வந்து கற்றுகள். அந்த அடியார்கள் போய் முக்தி போதனாதான் பெருமாள் வந்து அருள் சுரப்பான் என்பதற்காகதான் அந்த மாலரநேயம் மலிந்த ஒரு வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே என்று 12ஆம் சூத்திரத்துல இறுதியா வச்சுட்டார். இந்த 12 சூத்திரத்துல அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம், பதி இருப்பு, பாச இருப்பு, சாதனைகள் எல்லாத்தையும் வந்து கடைசியா என்ன சொல்றாரு? 2 பண்ண ஆலயத்துக்கு போய் அங்க உள்ள சிவலிங்கத்தை வந்து அரணா வழிபடு, அடியவர்களை வந்து நீ வழிபடு. 2 நீ செஞ்சா போதும். இந்த வைகாண்ட வந்து அவ்வளவு நமக்கு எளிமையா வந்து கொடுத்துட்டாரு. நடமாடும் கோயில் படமாடும் கோயில் என்று நம்முடைய திருமணம். படமாடும் கோயில் பகவத் கோயில், நடமாடும் கோயில் நம்பருக்காக. நான் கோயில போய் நான் செஞ்சுக்கிறேன், சிவனுக்கு நான் செஞ்சுக்கிறேன். இந்த அடியார்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுல வந்து அவனுக்கு போய் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது நடமாடும் நம்பருக்கு ஒன்றாக. நடமாடும் நம்பருக்கு ஒன்றையில் படமாடும் பகவனுக்கு அதாமே. நீ அடியாருக்கு நீ கொடுத்தன்னு வச்சுக்க, அது என்ன? அந்த அடியாருக்கு மட்டும் போய் சேர்றது டைரக்டா வந்து சிவன்டையே போய் சேர்ந்துடும் என்கிட்ட அந்த முன்னுரையை சொல்லிவிட்டு இந்த மகேஸ்வரன் நிந்தனை கூடாமை என்ற தலைப்புகளை வந்து நம்ம போகலாம். இது மகேஸ்வரன் என்பது சிவன், மாகேஸ்வரன் என்பது சிவன் அடியார்கள். எனவே அவர்களை வந்து எந்த காரணம் கொண்டு நாம் நிந்தனை செய்யக்கூடாது. சிவநிந்தனை குரு நிந்தனை போல அதை விட அதிகம் தீமை பயப்பது. அதனால சிவநிந்தனை குரு நிந்தனை அதற்கு பிறகு வைக்கப்பட்டது இந்த மகேஸ்வர நிந்தனை. குருலிங்க சங்கமங்களுள் இப்ப குருவை பத்தி பார்த்துட்டோம், லிங்கத்தை பத்தி பார்த்துட்டோம். அந்த சங்கமமாகிய அந்த அடியார்களை இகழ்வதை பற்றி என்ன செய்கின்றார்கள்? 4 திருமந்திரங்களால் விளக்குகின்றார். சங்கமர்கள் என்றாலும் சரி, சிவனடியார்கள் என்றாலும் சரி, மாகேஸ்வரர் என்றாலும் சரி, அவர்களெல்லாம் ஒரு பொருள் சொற்கள். மாகேஸ்வரர் மகேஸ்வரனாகிய ஈசனை வந்து வழிபடக்கூடியவர்கள். அவர்கள் நாம் வந்து பக்தர்கள் என்று அழைப்போம். பக்தர்னா அங்க இறைவன் மேல் அன்பு உடையவர்கள். எனவே அந்த மாகேஸ்வரர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சிவம் வேடங்களை பூண்டு ருத்ராட்சம், திருநீரு, அந்த ஜடாமகுடம், அப்புறம் திருவைந்தெழுத்து அது சொல்லுவாங்க. அதோடைய சிறப்பை தான் இந்த திருக்கூட்டு சிறப்புல 9ஆம் அதிகாரத்துல வந்து வாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலாய். சிவன் வந்து அவர்கள் என்ன செய்ய சொல்றாங்களோ அது ஒண்ணுதான் அவங்க செய்வாங்க, வேற எதையுமே வந்து செய்ய மாட்டாங்க. சிவன் பொருட்டு எல்லாவற்றையும் வந்து புறக்கக்கூடிய இயல்பை வந்து உடையவர்கள். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கு அப்படின்னு அந்த பாஸ்வேர்டு கிடைச்சோட என்ன பட்டினத்தார் வந்து ஒரே ஒரு துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த வெவ்வேறு செல்வத்தையே விட்டுட்டு போயிட்டார். குடியிருந்த வீட்டை கொள்ளையிடுங்கள் 1 நிமிஷத்துல வந்து துறந்து போயிட்டார். அந்த மாதிரி துறவை பார்க்க முடியாதுட்டு தாய்மானவர் வந்து வியந்து வியந்து பாடுகின்றார்கள். எனவே இந்த மாகேஸ்வர வீடத்தை சரி
பாரு ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு ஒரு ஏமாத்தத்தை கிளம்பிட்டு பாரு அப்ப நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிந்தனை செய்யக்கூடாது. நீங்க வந்து வணங்காட்டு கூட பரவாயில்ல, நீ வந்து அவங்களை வந்து நிந்தனை செய்யாதே இகழாதே என்ற கருத்தை வந்து முன்வைக்கின்றார். முதல் பாடல் குறித்தலாம். ஆண்டான் அடியவர் ஆர்க்கு விரோதிகள் ஆண்டான் அடியவர் ஐயமேற்கொண்பர் ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தான் தாம் விழுவது தாழ் நரகாகுமே. திரண்ட கருத்து என்ன? வேண்டாது பேசினோர். மகேஸ்வரலாக இந்த அடியார்களை யார் நிந்தித்தார்கள்னா அவர்களுக்கு மிக மிக தாழ்மையான அந்த நரகம் வந்து கிடைக்கும் என்பதுதான் அது திரண்ட கருத்து. இப்போ வந்து நம்ம வந்து மத விளக்கத்துக்கு வந்து போகலாம். ஆண்டான் நம்ம எல்லாம் ஆண்டக்கூடிய அந்த சிவபெருமான். சிவபெருமான் தான் நம்ம எல்லாரும் வாழக்கூடியவன், எல்லா உயிர்களையும் ஜடப்பொருள்களையும் வாழக்கூடியவன் அந்த இறைவன். அவன் அடியவர்க்கு அந்த இறைவனுடைய அந்த அடியவர்களுக்கு ஆர்க்கும் விரோதிகள். அவர் வந்து யாருக்கு விரோதிகள்? அவர் யாருக்குமே வந்து விரோதிகள் வந்து கிடையாது. அவர்களுக்கு பகைவர்களே கிடையாது. எல்லாத்துலயும் அவங்க வந்து சிவத்தை பாக்குறாங்க. எல்லாரையும் சிவனா பார்த்து சிவனாகவே வந்து வழிபாடு செய்யறாங்க. அவர்கள் யாருக்கும் வந்து விரோதிகள் வந்து கிடையாது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஆண்டான் அடியார் ஐயம் ஏற்று உண்பார். ஐயம் என்பது பிச்சை வந்து குறிக்கும். அவங்க கையில வந்து பெரும்பாலும் வந்து ஒரு பிச்சை பாத்திரம், ஒரு ஓடு வந்து வைத்திருப்பார்கள். அதில் வந்து என்ன செய்வார்கள்? 3 வீட்டுல சாப்பாட்டை வாங்கிட்டு அவங்க போய் சாப்பிடுவாங்க. 3 கவலம் தான் அவங்களுக்கு கணக்கு. சரிங்களா? அது மாதிரி அவர்கள் பிச்சை எடுத்து வந்து உண்பார்கள். ஏன் அந்த மாதிரி பிச்சை எடுத்து உண்பார்கள்னா அவர்களுக்கு ரோல் மாடல் அது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். இப்படிப்பட்ட சிவபெருமானே என்ன செய்கின்றார்? அவர் வந்து பிச்சை உண்டு வாழ்கின்றார். தலைவன் எவ்வளி அவ்வளிதான் வந்து அடியார்கள். பறந்து 7 உலகம் படைத்த பிரானை இறந்துன்பர் 8க்கு இறக்கும். 7 உலகங்கள், மேலேழு உலகம் கீழே உலகம், அதில் உள்ள கோண போகங்கள் எல்லாவற்றையும் படைத்தது வந்து இறைவன் தான். அப்பேற்பட்ட இறைவன் வந்து தான் இறக்கிறான். அவன் வந்து பிச்சையேற்று உட்கின்றான். அப்புறம் 8க்கு இறக்கும். எதற்காக வந்து அவன் வந்து பெருமான் வந்து அந்த மாதிரி இறந்து வாழ வேண்டும் அப்படின்னா நிரந்தரமாய் தன்னை நினையும் அடியாரை அந்த அடியார் என்ன பண்ணும்? சிவபெருமானை வந்து நிரந்தரமா அவர் வந்து என்ன செய்யறது? 24 × 7 × 365 இந்த ஆயுள் நாள் முழுவதும் அது மாதிரி பெருமானை வந்து எப்பொழுதும் வந்து நினைத்து கொண்டே இருப்பவர்கள். அவங்க போய் ஒரு தொழில் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா அந்த தொழில போய் அவங்க வந்து கவனம் செலுத்துறாங்க ஆயிக்கணும். சிவன் பொருட்டு அவர்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள். எனவே அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு, இந்த அன்னத்தை கொடுப்பது அந்த சமுதாயத்தின் கடமை ஆகிவிட்டது. அதனாலதான் இந்த இயல்பாழ்பவன் இப்ப என்ன செய்யறான்? இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. இந்த மாதிரி அடியார்களுக்கெல்லாம் வந்து அவன் செய்ய வேண்டும். அதெல்லாம் அங்க வீட்டுல போய் இவர்கள் என்ன செய்வார்கள்? பிச்சை ஏற்று உண்பார்கள். இந்த பிச்சை எங்க வாங்குறதுனா என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய அகங்காரம் வந்து அறியும். அவன் ஒரு பெரியவன், அவன் டாக்டர், நான் போய் எப்படி பிச்சை கேட்கறது? அட்டோட போய் நான் எப்படி வந்து கையை நிறுத்துறது? இப்ப அவங்க வந்து கையை நிறுத்துறது வயிற்று பசிக்காக இல்லை. அவங்க பசிக்கிறதுன்னா நம்முடைய கர்மங்களை வந்து அவங்க வந்து வாங்கி கொள்கிறார்கள். நிறைய கர்மம் படிப்போம், நல்ல கர்மம், தீய கர்மம் படிப்போம். அந்த தீய கர்மத்தெல்லாம் அவர்கள் வந்து வாங்கி கொள்கிறார்கள். பிச்சை வாங்குறத கூட வாங்கி கொள்கின்றார்கள். அவர்கள் வந்து வயிற்று பசிக்காக மட்டுமல்ல, இல்லத்தில் வந்து நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் பிச்சை ஏற்று உண்பார். ஆண்டான் அடியவர், இந்த சிவனுடைய அடியவர்கள் ஐயம் ஏற்று உண்பார்கள். அவருடைய வயிற்று பசிக்காக அவர்கள் பிச்சை ஏற்று உண்பார்கள். ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர். அப்பேற்பட்ட நம்மை ஆளக்கூடிய அந்த சிவபெருமான அடியவர்களை வேண்டாது, அவர்களை வந்து வெறுப்போடு, வேண்டுதல்னா விருப்பம், வேண்டாமை வந்து வெறுப்பு. பெருமான் வந்து வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் அவர்களை வேண்டாது விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு பேசினார்கள். தாம் தாம் விழுவது. அவர்கள் வந்து எங்க போய் விழுவாங்க? தாழ்வான நரகாகுமே. இந்த நரகத்திலே மிக தாழ்வான நரகம் எதுவோ அதுல போய் விழுந்துருவாங்க. அதுல இருந்து அவங்க மீள்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
இந்த கருத்தை வந்து இந்த பதம் உரையா வந்து பாக்குறோம். ஆண்டாண்டா நம்மை ஆட்கொண்ட அந்த இறைவனுடைய அவருடைய அடியார்கள் வந்து யாருக்கு விரோதிகள், அதாவது யாருக்கும் விரோதமே கிடையாது. ஏன்னா எங்க பார்த்தாலும் அவங்க வந்து சிவனை தான் பாக்குறாங்க. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். இந்த சிவனுக்கு வந்து அந்த சிவன் பிச்சை போடுது, அந்த அன்னமும் வந்து சிவன் தான். அந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர் பிச்சை ஏற்று உண்பார்கள். அவர் வந்து யாருக்கும் வந்து விரோதிகள் வந்து கிடையாது. நம்ம வந்து அவரை வேண்டாது விரும்பாது வெறுத்து பேசக்கூடாது. விளையாட்டுக்கு கூட நம்ம வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல காட்டும். நான் வந்து அவர்களை வந்து வெறுத்து பேசுவதற்கு காரணம் என்ன என்ற காரணம் வந்து நான்கிற செருக்கு எனது என்கின்ற செல்வ செருக்கு. சிவனடியாரை வெளுத்துப்பாருக்கு நான் எப்பேற்பட்ட பணக்காரன், குபேரனுக்கு சமமா இருக்கேன், ஒரு பிச்சைக்காரன் இடையில ஒரு கோபத்தை கட்டிக்கிட்டு ஒரு காவி துண்டை கட்டிக்கிட்டு வந்து எப்படி நிற்கிறானே உடம்பு பட்டை போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு அதில் கூட செல்வத்தால் வரக்கூடிய செருக்கு. இரண்டாவது வந்து சமய காழ்ப்புணர்வு. மற்ற மதத்தை அவங்க நம்மளை பார்த்தாலே வந்து பிடிக்க மாட்டேங்குது, சமணர்களுக்கா நம்ம பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. அந்த சமய காழ்ப்பு என்று சொல்றார்கள். எனவே அவர்கள் வந்து எதற்காக இருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய வினைகளை ஏற்றுக்கொள்வார். பெருமாள் வந்து எப்படி வந்து பிச்சை ஏற்று நம்முடைய ஆணவம் கண்பம் மாயை, இந்த ஆணவ மலம் கண்பமாகிய அந்த வினை மாயாமலம் என்ற மூன்றே வந்து அவர் நீக்கிறாரோ, அதே போல அந்த அடியவர்களும் என்ன செய்கின்றார்கள், என் வீட்டை பிச்சை எடுத்தாங்கன்னா அது நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். ஆனா யார் செய்யணும், முற்றும் துறந்தவர்கள் தான் வந்து பிச்சை ஏற்றுவாக்க வேண்டும். எந்த பேர உடம்புலாம் நல்லா இருந்துக்கிட்டு அதுல பிச்சையை வந்து ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிச்சை எடுத்து கோடீஸ்வரனவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. அது ஒரு பெரிய தொழிலா இருக்கு. அந்த குழந்தைகள் பெண்கள் ஒரு கைகால முடிச்சு கண்ணை குருடாக்கி தொழிலா செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. அவளோட இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். ஒருத்த வந்து போய் பிச்சை கேட்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா இந்த உலகை கருத்தை இறைவனே நீயே வேண்டியதில்லை என்று அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வந்து வகித்தது. எனவே இறத்தல் வந்து என்ன செய்கிறார்கள், அது இல்வாழ்பவன் வந்து செய்யக்கூடாது. பிரம்மச்சாரி வந்து செய்யலாம், வந்து கிரகஸ்தன் செய்யக்கூடாது. வானப்பிரஸ்தர் வந்து செய்யலாம், சன்னியாசி அவன் தான் செய்யணும். அதனாலதான் இல்வாழ்பான் என்பவன் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. ஆசிரமத்தை வந்து 4 ஆசிரமா வந்து பிரிச்சாங்க. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாச ஆசிரமம் என்கின்ற. அதாவது இந்த இல்வாழ்வான் என்கிற கிரகஸ்தன் என்ன பண்ணும், மொத்த 3 பேருக்கும், பிரம்மச்சாரிக்கும் கிரகஸ்தனுக்கும் இந்த சன்னியாசிக்கும் அவன் வந்து துணையாக இருக்க வேண்டும். அதேதான் துறந்தார்க்கும், உலகத்தை துறந்தவர்கள், சிவன் பொருட்டு எல்லாவற்றையும் துறந்தவர்கள், தூவாதவர்கள்னா அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு முடியாதவர்கள், கண்டு இல்லாதவர்கள், குணமானவர்கள், மற்றவர்களால் கைவிடப்பட்டவர்கள். அந்த இறந்தார்க்கும் இறந்த கூட முன்னோர்களுக்கும் இல்வாழ்வான் என்பான் வந்து துணை. நம்மள வந்து இல்லற வாழ்க்கையில இருக்கோம், நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இந்த தான தர்மத்தை வந்து நம்ம செய்ய வேண்டும். இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். இறப்பாறை இல்லாயின் இயல்கண்ம ஞானம் மரப்பாவை சென்று வந்தற்று. அந்த இறப்பார்களுக்கு கொடுத்தாதான் நம்ம பிறவி வந்து கிடைத்தரும். ஏன்னா மரப்பாவை போல நம்ம வந்து ஆய்விடுவோம் என்று சொல்வார்கள். இதேதான் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று நம்முடைய திருமணோடு சொல்வார். நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்றப்போ ஒரு கைப்பிடி சாதம், கைப்பிடி அரிசி எடுத்து வச்சுட்டு அதான் உஞ்ச விடுத்துன்னு சொல்லுவாங்க. உஞ்ச விடுத்துட்டு அவங்க சாப்பாடு வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து திருமணங்கள் வந்து பாடிக்கொண்டே வருவார்கள். வரப்ப அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உஞ்ச விடுத்து பாத்திரம் வச்சிருப்பாங்க. பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தண்ணீரை வந்து காலில் ஊற்றிட்டு வணங்கிட்டு ஒரு பாத்திரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அரிசியை கொண்டு போய் அந்த உஞ்ச விடுத்து பார்த்து போவாங்க. அதுல இருந்து ஒரு கொஞ்சம் அரிசி எடுத்து திரும்ப அந்த பாத்திரத்துல வந்து அவருக்கு போடுவாங்க. இது வந்து உஞ்ச விடுத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏற்பது இகழ்ச்சி. நீ போய் அடுத்த போய் கேட்கறது வந்து இகழ்ச்சி, என்று கேட்பது இகழ்ச்சி. ஆனா ஐயம் இருக்கு உன், நீ என்ன பண்ணும், யாருக்கும்
இந்த ஐயம் போட்டுட்டு சாப்பாடு போட்டுதான் நீ வந்து இந்த விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. அதுல நல் விருந்து யாருன்னா இந்த மாகேஸ்வரர்கள் தான். இந்த மாகேஸ்வரர்களுக்கு வந்து நீ விருந்து செய்தால் அதனால் அடையக்கூடிய அந்த பயன் இருக்கின்றதே அதற்கு அளவு கிடையாது என்று கருத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது பாடத்தை சொல்லலாம். ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் வழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாயிடும் நம் நந்தி ஆணை. சிவன் மேல ஆணையிட்டு நான் சொல்றேன். இந்த சிறப்பு பீடம் அத தெய்வீகமா இருந்தாலும் சரி, இந்திரனா இருந்தாலும் சரி, நீ பெரிய அரசனாலா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அது நாசமாகிவிடும் என்று ஆணையிட்டு சொல்கின்றேன் என்று இரண்டாவது பாட்டை வந்து திரண்ட கருத்தா வந்து சொல்லி இருக்கின்றார்கள். சில பதிகத்துல வந்து அடுத்து ஞானியை நிந்திப்பவனு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து வரும் இது இரண்டாவது பாட்டு வந்து நமக்கு எதுல இருக்குன்னா தர்மபுரம் பதிப்புல இருக்கு. தர்மபுரம் பதிப்புன்னா தேவாரம்.org. ஈசன் அடியார் இதயம் கலங்கிட. அது அடியோர் வந்து எதற்குமே கலங்க மாட்டாங்க. இந்த பூகம்பம் வந்தாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அவர்கள் எதுக்கும் கலங்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட திண்ணிய உறுதியான நெஞ்சத்தை உடையவர்கள். அப்பேற்பட்ட சிவனடியார்கள் உள்ளம் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் நீ சொன்ன சொல்னால அது என்ன செய்யணும், அது மோகமானால் ஈசனடியார் இதயமாகிய அந்த உள்ளம் வந்து அது கலங்கினால் நொந்தால் என்ன செய்யும், அதற்கு காரணமாய் உள்ள தேசமும் எந்த தேசத்துல அது நடக்குதோ அந்த தேசமும் அந்த மண்ணுலக நாடும் அது என்ன தேசமும் நாடும் தேசம் விட மண்ணுலகமும் நாடும் அழிந்திடும், அதன் சிறப்புகளும் அழிந்து போய்விடும். வாசவன் பீடம். வாசவன் பீடம் என்பது இந்த வானவன் தலைவனாகிய இந்திரனை குறிக்கும். அந்த இந்திரனுடைய அந்த ஆட்சி பீடமும் மாமன்னர் பீடமும் இந்த மண்ணுலகையே கட்டி ஆளக்கூடிய அந்த அரசனாக இருந்தாலும் அவனது ஆட்சி பீடமும் அழிந்து ஒழியும். இது நம் நந்தி ஆணையே. இது நான் நந்தி பெருமான் மேல ஆணையாக சொல்லக்கூடிய நந்திய பெருமான் தான் குரு மேல ஆணையிட்டு சொல்லதா வச்சுக்கலாம். நந்தி நாமம் நமச்சிவாய் என்பதை சிவன் மேல ஆணையிட்டதாகவும் வந்து சொல்லலாம். இதற்காக வந்து திருக்கலற்றிப்படியார் பாடல் ஒன்று இருக்கின்றது. அது திருக்கலற்றிப்படியார் 68வது பாடல். தாம் அடங்க இந்த தலம் அடங்கும். ஏன்னா இவருடைய ஆன்மா வந்து அடங்கி போய்விட்டது. ஆனா இவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த தலம் முழுவதும் வந்து அடங்கும்னா அது எல்லாம் அமைதியாக இருக்கும். இந்த சிவஞானிகள் வந்து எங்க இருக்காங்களோ அதை சுற்றி எல்லா இடமும் அமைதியாக இருக்கும். அங்க விரோத பாவமே வந்து இருக்காது. அதுக்கு அடையாளமா தான் பெருமாள் என்ன செய்கின்றார்கள், இந்த பாம்பையும் சந்திரனையும் வந்து அதை மாறுபட்ட பகைப்பொருள்களை தன் மேல வச்சிருக்காரு. அந்த பகையெல்லாம் வந்து அடங்கும். தாபதர்கள் தாமுணரில் இந்த தலமுதலும். தாபதர்கள்னா அந்த தவத்தை செய்யக்கூடிய அந்த ஞானிகள். அவர்கள் வந்து ஒரு ஆள் உணர்ந்தார்னா அவனை சுற்றி உள்ள ஒரு 10,000 சிஷ்யர்கள் வந்து அந்த ஆன்மாவை வந்து உணர்ந்து விடுவார்கள், சிவனை வந்து உணர்வார்கள். தாம் முனியில் ஏதோ ஒரு காரணத்துல அவங்களுக்கு வந்து கோபம் வந்து விட்டது. முனியில்னா கோபம். அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் கோபம் வந்து விட்டால் பூமடந்தை தங்கால். இந்த பூலோகம் வந்து தாங்காது, இந்த நிலைமைகள் வந்து தாங்க மாட்டால். அந்த புகழ் மடந்தை போய் அகலும். அதுக்கு மேல வந்து உனக்கு என்னென்ன புகழா இருந்தாலும் சரி அந்த புகழ் எல்லாம் வந்து போய்விடும். நான் மடந்தை நில்லா நயந்து. எனக்கு வந்து நாக்குல வந்து சரஸ்வதி இருக்கா அப்படின்னா இந்த சரஸ்வதி வந்து நாக்கு விட்டு போய்விடுவாள். எனவே நாம் வந்து இந்த அடியார்களை நாம் வந்து நிந்தனை செய்தால் என்ன செய்யணும், பூமடந்தை நிலம்லாம் வந்து போய்விடும். நீ சேர்த்த அந்த புகழ் எல்லாம் போய்விடும். மூன்றாவது வந்து உன்னுடைய வாக்கு உண்மை பேச்சு கூட உனக்கு வராது. அது என்ன செய்யும், பேச்செல்லாம் குரடி கூட இல்லை, நீ ஊமையா போயிடுவ. இதனாலதான் நம்முடைய புத்தரோடு வாதல் செய்யும் போது அப்ப மாணிக்கவாசர் கேட்கிறாருல்ல, அப்பா நீ போய் உங்க நாட்டை நிக்கலாமா, சிதறங்களை செய்யறாங்க அப்படின்னு சொன்னபடியே அப்ப என்ன பேச்சு போய் ஊமையா போயிடும்.
மறுபடியும் ஈழ மன்னன் வந்து கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர்களு இந்த அம்பாளை வேண்டி அவர் வந்து அந்த பேச்சை வந்து கொடுப்பார்னு பாக்குறோம். அதே மாதிரி குமரவர்களுக்கு என்ன செய்யுது, பிறவியில வந்து அவருக்கு பேச்சு கிடையாது. அவர் போய் திருச்செந்தூருக்கு போன உடனே முருகன் அவருக்கு வந்து பேச்சு வந்ததுன்னு பார்க்கிறோம். பெருமாள் வந்து பேச்சையும் கொடுப்பார், பேச்சையும் வந்து எடுப்பார் கேட்டார்கள். இதுலயே வந்து 242வது பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன். ஆவை, ஆவைனா என்ற பசுவை குறிக்கும், பாவையின பெண்களை வந்து குறிக்கும். மற்ற அறவோரையும் மற்ற இந்த அறத்தை செய்யக்கூடிய அந்த சிவன் அடியார்களையும் தேவர்கள் போற்றும் திருவிடத்தாரையும், இந்த போற்றுகிற திருவிடத்தை வந்து தேவர்களே வந்து தொடுகின்றார்கள். அப்பேற்பட்ட திருவிடத்தை கொண்ட அடியர்களையும் காவலன் காப்பான். அவர்களை காக்க வேண்டிய கடமை வந்து அரசனுக்கு உண்டு. அவன் காவாது ஒளிவனில், அவன் வந்து காக்கவில்லை என்றால் மேவும் வறுமைக்கு மீளா நரகமே. அவனுக்கு என்ன செய்யும், அவன் வறுமையில வந்து மீளா நரகத்துக்கு வந்து போய்விடுவான் என்று அந்த கருத்தை வந்து பாக்குறோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம இதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய மதுரையம்பதிக்கு வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வந்து குலச்சிறையார் முகேற்கத்தை வேண்டுகோள்படி போறாரு. போய் என்ன செய்கின்றார், அங்க உள்ள மடத்துல வந்து தங்குறாரு. அப்போ இந்த மன்னர்லாம் போயிட்டு அவங்களுக்கு கண்டு முட்டு கேட்டு முட்டு ஆயிட்டோம், நீதான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு போய் கேக்குறாங்க. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சின்ன பிள்ளைதான், அவனுக்கு வந்து பயங்காட்டினா ஓடி போயிடுவான். நீங்க எப்படி பயம் காட்டுவீங்கன்னா, நீங்க கிட்ட வந்து ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொன்னா அந்த மடத்துல வந்து தீ பத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செய்வது இதுவே ஆகின் அதை விரைந்து செய்க அப்படின்னு மன்னன் வந்து அதுக்கு உடன்பாடை வந்து தெரிவிக்கின்றான். ஏன்னா அவன் சமண சமயத்தை வந்து சார்ந்திருக்கின்றான், மற்ற சமயம் அவனுக்கு பிடிக்கவில்லை. செய்வது இதுவே ஆயின் அதை விரைந்து செய்கிறது போன ஆணை கொடுறான். இதனால போயிட்டு அவங்க என்ன வித்தையர்கள் வந்து அந்த மந்திரத்தை சொன்னாங்க. அங்க வந்து பார்த்து மந்திரம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அங்க ஆதி மந்திரமாகி அஞ்செழுத்து இருப்பதனால இந்த மந்திரம் வந்து வேலை செய்யவில்லை. அதை அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம போனோம்னா மன்னன் வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு இவங்களே என்ன செய்யறார்கள், தீ மூட்டி விட்டு வந்து விடுகின்றார்கள். இந்த மாதிரி தீ மூட்டோட இதை வந்து நம்முடைய ஞானசம்பந்தர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு, பையவே செல்க பாண்டியர்காகவே. இத வந்து நடக்காம தடுக்க வேண்டியது வந்து இந்த அரசன். அவன் தடுக்காட்டினாலும் பரவாயில்ல, அவனே வந்து இதற்கு உடந்தையா இருக்கிறான். அதனால இந்த தீ வந்து எங்க போய் சேரணும், பாண்டியன் வயிற்ற போய் சேர்ந்த பையவே செல்க பாண்டியர்காகவே. இந்த விரைந்து போனா அவன் வந்து எரிந்து போய் விடுவான். அவன் வந்து எரியக்கூடாது. ஏன் எரியக்கூடாதுன்னா, பிற்பட அவன் நின்ற நெடுமாறு என்ற அடியாராக மாறப்போகின்றான். ஞானசம்பந்த கையாலேயே திருநீர் போகக்கூடிய இந்த பாக்கியம் கிடைக்கின்றது. அவன் வந்து மங்கையர் கடைசியார் என்ற அந்த பதிவிரதைக்கு கணவனாக இருக்கின்றான். அவனது மாங்கல்யத்தை வந்து காக்க வேண்டும். குலச்சிறை என்கின்ற அந்த அமைச்சருக்கு ஒரு நண்பனாக இருக்கின்றான். இதெல்லாம் என்ன பையவே செல்க, இந்த பாட்டி நாட்டு வழக்குதான் பையவேங்கிறது. தீயனே மெதுவா போய் அவன் வயிற்றுல போய் என்ன செய்யுது, அது அந்த வெப்பு நோயாக வந்து மாறுகின்றது. அந்த கதையில பார்க்கிறோம். இந்த வெப்பு நோயை வந்து என்ன செய்கின்றார்கள், நம்முடைய ஞானசம்பந்த பெருமானே வந்து தீர்க்கின்றார். தீர்க்கோட அப்போ வந்து அனல்வாதம் புனல்வாதம் என்கிட்ட அந்த வாதம் எல்லாம் வந்து நடக்குது. அனல்வாதத்தை வந்து இந்த இயற்கை வந்து எழுதி போடுறாங்க. நம்முடைய திரும்ப ஞானசம்பந்த பெருமான் எழுதுவது வேகாமல் பச்சை பதிகமாக வந்து இருக்கின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்கின்றார்கள், ஒரு ஏடு எழுதி வைகை ஆற்றில் போடுகின்றார்கள். தமிழ் போட்ட ஏடு வந்து என்ன செய்கின்றார்கள், அது வந்து ஆத்தோட வந்து கடலுக்கு போயிடுது. இவர் போட்ட ஏடு என்ன சரி எதிர்த்து போகின்றது. சரி, ஏடகத்துல போய் அந்த ஏட்டை வந்து புலர்ச்சியாக வந்து இருக்கிறாங்க. இந்த ஏடு போனதுக்கு மிந்தி அப்ப என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து அடுத்த சான்ஸ் வேணும், எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, முதல்ல வந்து அந்த பாண்டியனுடைய வெப்ப நோயை தீர்க்க வேண்டுங்கிறது முதல். அதுல அவங்க தோத்து போயிடுறாங்க. ஞானசம்பந்தம் தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுன்னா எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் அந்த அனல்வாதம் அவனுக்கு கருத்தை வந்து அவங்க அஸ்திராஸ்தின்னு எழுதி போறாங்க. பெருமான் வந்து நல்லாட்டு பதிகத்தை போக பார்த்த பொன்முளையார் என்ற அந்த பதிகத்தை வந்து போறாரு. அது பச்சை பதிகமாக நிற்கிறது. 2வது தோத்து போன உடனே அப்ப என்ன 3வது எங்களுக்கு வாய்ப்பு வந்து கேட்கிறாரு. கூட புரட்சியாளருக்கு வந்து
நீ மறுபடியும் நீங்க வாய்ப்புன்னு கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா இது வந்து நல்லா இருக்காது. இந்த மூணாவது உங்களுக்கு சாய்ஸ் தரோம். இதை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க வந்து ஒத்துக்கணும் நாங்க தோத்ததா. ஆனா இது நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இந்த வேந்தனே எங்களை கழுவேற்றுவான். அப்போ உங்க நாக்குல வந்து தண்ணி வந்து உட்கார்ந்துருச்சு. அதனால என்ன சொல்றாங்க, இந்த வேந்தனே எங்களை கழுவேற்றுவான்னு அவங்கதான் சொல்றாங்க. இந்த அரசனை வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிறான். அதுதான் நடக்குது. இல்ல மன்னவன் மாறன் கட்டு மந்திரி யாரை நோக்கி, இந்த மூன்றையும் குலச்சிறையார போய் பாக்குறாரு. துண்ணிய வாதில் ஒட்டி தோற்ற, இந்த 3 வாதங்கள் செய்தார்கள். அது தோற்ற சமணர் தாங்கள் முன்னமே பிள்ளையார்பால், ஏற்கனவே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஞான பிள்ளையார் அவருடைய பிள்ளையார் மேல அனுசுதம் முட்ட செய்தார். அங்க போய் தீ வச்சாங்க பாவீங்க. பொண்ணுன கழிவில் ஏற்றி முறை செய்க என்று கூற, மன்னவன் தான் நீதியை வச்சிருக்கான். ஏன் அவங்க சொன்ன சபதப்படியும் இவர் வந்து சிவனடியாருக்கு துன்பம் செய்யறதுனால அவர் கழுவில் ஏற்ற வேண்டும். ஏன்னா வந்து பெரிய சிவபராதம், பிற்பாடு வந்து தண்டனை அனுபவிக்க கூடாது என்ற கருணையின் காரணமாகவும் கழுவினில் ஏற்றி முறை செய்க என்று சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து மத்தவங்க எல்லாம் என்ன வைக்கிறாங்கன்னா, இது வந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து அன்பே சிவன் இருக்கக்கூடியதானே, அவரு ஏன் வந்து இதை வந்து கற்றுக்க கூடாது என்கின்ற குற்றச்சாட்டை வந்து ஞானசம்பந்தம் மேல வந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து சேக்கிலார் சொல்றாரு, புகழில் வந்த ஞான பொங்கவர், இந்த புகழியாகி சிறுகாலில் வந்த இந்த ஞான முனிவராகிய ஞான சம்பந்தர் அதனை கேட்டும், அது கேட்கிறாரு, காதல கேட்கிறாரு. அவர் முன்னால் தான் நடக்குது. இகழிலர் எனினும் அவர்கள் மேல் அவருக்கு வந்து எந்த இகழ்ச்சியும் இல்லை. எல்லாரையும் வந்து உயிரா ஆன்மாவை தான் பாக்குறாரு. சைவர் இருந்து வாழ்மடத்தில் தீங்கு தகவிலா சமணர் செய்த தன்மையினால், இந்த சைவ மடத்துக்கு அவங்க வந்து தீ வச்சாங்க இல்லையா, அது வந்து தகவில்லாத தன்மை, அது பெரிய பாவம், சிவ அபராதம். போய் 7 நரகளை போய் அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்க போய் துன்பப்பட வேண்டும், அதை நீக்க வேண்டும். ரெண்டா வந்து மிகையிலா வேந்தன் சேர்க்கை விளக்கிடா இருக்க, இது வந்து அரசனோட கட்டளை, அரச கட்டளை. அரச நீதியில போய் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து தலையிடக்கூடாது என்று இருந்தார் என்று சேக்கிலார் வந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே பிள்ளையார் வந்து வேந்தன் செய்ய விளக்காது இருந்ததற்கு காரணம் வந்து, ஒன்று வந்து அரசு நீதியில் தான் தலையிடக்கூடாது, இரண்டாவது அவர்களுக்கு அந்த சிவபராதத்துக்கு தண்டனை கிடைத்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது என்று பார்க்கிறோம். அடுத்து தண்டியடிகள் புராணம் பார்க்கிறோம். இந்த தண்டியடிகள்கிட்ட வந்து கண்ணு வந்துன்னு வச்சுங்க, நாங்க அந்த ஊரை விட்டே போயிடுவோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தண்டியடிகளுக்கு வந்து கண்ணு வந்து விடும். அப்போது அந்த சோழ மன்னன் வந்து அவர்கள் சொன்னது போல அந்த ஊரை விட்டு அகற்றுகின்றான். இதெல்லாம் வந்து அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்று இந்த பாடம் சொல்லியிருக்கிறது. அடுத்து 3வது திருப்பாட்டு. ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை வந்திப்பவனுமே நல்வினை, ஆன கொடுவினை தீர்வாரவன் வயம், போன போதே முகும் சிவபோகமே. மக்கள் 2 சார் இருக்காங்க. ஒருவர் வந்து ஞானியை வந்து வந்திப்பவர்கள், வணக்கம் செய்பவர்கள். இரண்டாவது வந்து ஞானியை நிந்திப்பவர்கள், அவர்கள் வந்து இகழ்ச்சி செய்பவர்கள், நிந்தனை செய்பவர்கள். அதற்கு என்ன பயம் கிடைக்கும் என்பது இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஞானியை நிந்திப்பவன், சிவஞானியை சிவனடியார்களை வந்து நிந்தனை செய்பவன், இகழ்பவன், அவன் இன்னொன்று வந்து நலன் என்றே ஞானியை வந்திப்பவனே. சிவஞானியை விட நல்லவர்கள் வந்து இந்த உலகத்துல கிடைக்காது. அவர்களை வணங்கணும்னா நமக்கு எல்லா நலமும் கிடைக்கும் என்று நலனற்றே ஞானியை வந்து வணங்கக்கூடியவன். அவர்கள் என்ன செய்தார்கள், வணங்குபவனுக்கு வந்து நல்வினை வந்து இருக்கின்றது, நிந்திப்பவனுக்கு வந்து தீவினை வந்து சேர்கின்றது. இதை வணங்குபவனுக்கு நல்வினை, நிந்திப்பவனுக்கு தீவினை. இந்த தீவினையினால என்ன செய்வான், அவன் வந்து ஒளிவான். இந்த இகபர போகங்கள்லாம் அவனை விட்டு நீங்கும், அவன் வயன் போனது. நம்முடைய அவன் பயன் போன போகுதே புகும் சிவபோகமே. யார் வந்து அவர்களை வணங்கி வந்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், அவன் பயப்பட்ட போதே அந்த
சிவஞானியின் பக்கம் நீ போன பொழுதே உனக்கு புகும் சிவபோகமே, உனக்கு சிவபோகமே சித்திக்கும். அந்த சிவலோகமே வந்து உனக்கு சித்திக்கும். அந்த இந்த முக்கிய இன்பமே உனக்கு வந்து கிடைக்கும். பார்ப்போம். உங்களை தசகாரியம் வந்து பல முறை சொல்லியிருக்கேன். தசகாரியத்துல வந்து 3 வந்து தத்துவங்கள் சம்பந்தப்பட்டது. தத்துவம் என்பது மாயை, ஆணவ கர்ம மாயில இந்த தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவ சுத்தினா இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடம் உணர்ந்தா அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், நீங்கிறோம். இந்த தத்துவ சுத்தின்னு சொல்றோம். அந்த மாதிரி தத்துவத்துல நீங்கன்னா என்ன செய்யனா நமக்கு வந்து ஆன்ம ரூபம் கிடைக்கும். நான் வந்து இந்த ஜட பொருளாய உடம்பு கிடையாது, நான் ஆன்மா. இந்த ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம். அந்த ஆன்மா எப்படி வந்து கிடைக்குன்னா ஒரு ஒளி போல வந்து தோன்றும். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அப்ப வந்து ஆன்மா என்ன செய்யும், தன்னை வியாபக பொருளாக வந்து உணரும். அப்போ வந்து பசுஞானம் என்கின்ற தற்போதம் வந்து ஒரு நானே கடவுள், எல்லா உலகமும் எனக்குள்ளேயே அடங்கி இருக்கின்றது. இந்த கண்ணபெருமான் வந்து விஸ்வரூபத்தை காட்டுறாரு இல்லையா, அது போல இவனுக்கும் வந்து விஸ்வரூபம் எல்லா போனங்களும் தனக்குள் அடங்கி இருப்பதை காண்பான். இப்ப நான் தான் கடவுள் கூட இருக்கு இந்த மயக்கம் வரும். அந்த மயக்கம் வந்து நீங்கும். அதுதான் வந்து ஆன்ம சுத்தி. நான் வந்து கடவுள் கிடையாது, நான் வந்து சிவன் கிடையாது, சிவனுக்குள் அடங்கினதானே எனக்கு அந்த பெருமை கிடைச்சிருக்கு. அப்படி எப்ப என்ன கேட்கணும், அவனுக்கு வந்து சிவரூபம், இந்த சிவரூபம் சிவ தரிசனம் அது ரெண்டும் நமக்கு என்ன பண்ணுவாங்க லிங்கமா பாக்குறோம். அவங்க வந்து அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அந்த ஒளியாக பார்ப்பார்கள். அது பாக்குறப்ப என்ன செய்யும், இந்த ஆன்ம ஒளியும் அந்த சிவ ஒளியும் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து சேர்ந்துடும். அது வந்து சிவ யோகம். ஒன்றுதல் என்பது யோகம், ஒன்று கலப்பது யோகம். அது சிவனுக்குள்ள அடங்கணும்னா செய்யும், அது வந்து என்றும் அத குறையாத அந்த ஆனந்தம், அந்த சிவானந்தம், அந்த பேரின்பம், அந்த முக்தி இன்பத்தை அதை அனுபவிச்சுட்டே இருக்கும். அதான் சிவபோகம். அப்பேற்பட்ட சிவபோகமே சித்திக்கும் என்பதனால தசகரத்தை பற்றி விளக்கமா சொல்ல வேண்டியது. இவை நிந்திப்பவன் வந்து கொடுவினையால் வந்து அழிவான், வந்திப்பவன் வந்து அவன் என்ன செய்வான், நல்வினையாக அவனுக்கு தீமையெல்லாம் ஒழிந்து சிவபோகமே கிடைக்கும், மலவாதனை எல்லாம் கெட்டு போய்விடும் என்ற கருத்தை வந்து இந்த பார்த்துருக்கோம். இது இல்லாம இன்னொரு பாட்டு வந்து சில புத்தகத்துல வந்து இது திருவாரூர் பதிகத்துல கூட முடிஞ்சு போச்சு. இது அடுத்த பாட்டு தருமபுர பதிகத்துல, ஞானம் விளைந்தவர் நம்பிட மன்னவர் சேனை வளைந்து திசைதோறும் கைதொழ ஊனை விளைத்திடும் உம்பர்தமாமியை ஏனை விளைந்தருள் எட்டலுமாமி. ஞானம் விளைந்தவர்கள் அந்த பக்தி வயல்ல வந்து அவங்க சிவஞானமாகிய அந்த ஞானம் கைவரப்பட்டவர்கள். அன்பு வயலுள் அச்சனை வித்திட்டும் வரலையா, அது சிவஞானம் கைவரப்பட்ட அந்த சிவனடியார்களை நம்பிட, நம்புதல்னா நம்ம நம்புறது மட்டுமல்ல, விரும்புதல். நம்பன் என்றாலே விருப்பத்திற்கு உரியவன் என்ற கருத்தை உண்டு. நம்பின்னு நம்ம பார்க்கிறோம். பெருநம்பி குலத்திரைன்னு பாக்குறோம், அருநம்பி அப்போதுன்னு பாக்குறோம். அவங்க எல்லாம் வந்து விருப்பத்துக்கு வந்து உரியவர்கள். நமக்கு சுத்தப்பட்ட நம்பி ஆரோன்னா நமக்கு நம்ம எல்லாம் விருப்பப்படக்கூடியவர் இல்லையா. அதே நம்பிட விருப்பி வழிபட்டால் எவ்விடத்தும் அது அரசன் வருவான். எப்படி வருவான், வந்து பதாதி என்கின்ற அத படையோடு வந்து என்ன செய்வான், நம்மளை வந்து கைதொழுவான். அந்த ஞானியை வந்து அரசன் வந்து படையோட வந்து கைதொழுவான். பாக்கணும் இல்லையா. லோகநாயகி அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. லோகநாயகி அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. நம்ம பாக்கணும் இல்லையா, நம்முடைய அப்பர் சுவாமிகளுக்கு அவ்வளவுப்பட்ட தீமை செஞ்சான். அவனே வந்து என்ன செஞ்சான், நம்முடைய அப்பர் பெருமான் திருவள்ளுவர் வந்து வணங்கினான். அதே மாதிரி நம்முடைய பட்டினத்து பிள்ளை அவர் எல்லாத்தையும் துறந்து விட்டு கோயில உட்கார்ந்தப்ப சோழ மன்னனே வந்து வணங்குகின்றான். சேனை வளைந்து திசைதோறும் கைதோல அவர்கள் வந்து தம் படையோடு வந்து அவர்கள் வந்து வணங்குவார்கள். ஊனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதியை. இந்த உம்பர்கள்னா தேவர்கள். சில பேர் திருமாலை கும்பிடுறாங்க, மகாலட்சுமி கும்பிடுறாங்க. எனக்கு வந்து திருப்பதி போயிட்டு வந்தா எனக்கு பணம் கிடைக்குதுன்னுட்டு அவங்க வந்து வழிபடுறாங்க. கிடைக்கிறது உண்மைதான். கிடைக்கிறது வந்து யார் மூலமா கிடைக்கிது, அது சிவபெருமான் மூலம்தான் கிடைக்கிது. சிவபெருமான் தான் அவர் மூலமா அருள் செய்கின்றார் என்ற அந்த அறிவு வந்து இல்ல.
அதனால இவங்க என்ன பண்றாங்க, அது திருமாலை போய் மகாலட்சுமி போய் வாழ்படுறாங்க. அப்ப அந்த சிறு பையன், செல்வமாகிய சிறு பையன் வந்து அவங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த மாதிரி சிறு பையன் கொடுக்கக்கூடிய அந்த தேவர்கள், அந்த தேவர்களுக்கெல்லாம் யார் ஆதி, அந்தம் ஆதி என்பனார் புலவர். அந்த அந்தத்தை செய்யக்கூடிய அந்த சிவபெருமான் தான் ஆதி கடவுள், முதல் கடவுள் நம்ம பாக்குறோம். அப்பேற்பட்ட ஆதியை நாம் வணங்கினால் என்ன, ஏனை விளந்தருள் எட்டலும் ஆமே. அவனுக்கு அருளால் நமக்கு இகபோகம் மட்டுமல்ல, பரபோகமாகிய அந்த பேரின்பமும் கிடைக்கும். நான் நம்பும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் என்று நம்முடைய மாணிக்க நம்புகிறது விரும்புவது. நம்புதல் என்பது விரும்புவது, அன்பு செய்தல். ஊனம் என்பது குறையுடையது. இந்த உலக செல்வம் எல்லாம் குறையுடையது. இந்த உலக செல்வத்துக்காக நம்ம போய் மற்ற தெய்வங்களை வந்து வணங்காமல் அந்த ஆதியை, ஆதிபிரானாகி சிவனை வந்து நாம் வணங்க வேண்டும். இது வணங்கினா உனக்கு இதெல்லாம் கிடைக்குது. வணங்காமல் பிணங்கினால் உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு வந்து அரச தண்டனை வந்து கிடைக்கும். அப்புறம் அந்த சிவலோகம் போயிட்டு உனக்கு இருள் உலகமாகிய அந்த நரகம் கிடைக்கும் என்பதை அதை மறுதுளையாக கூறுகின்றார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த தலைப்பாகிய 24 பொறை உடைமை இந்த தலைப்புக்குள் வந்து நம்ம வந்து செல்லலாம். அதாவது நம்ம வந்து நல்லவனா இருக்கும், நம்ம வந்து சிவனுக்கு போயிட்டோம், சிவன்கிட்ட போறப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிறோம். அந்த மாதிரி மற்றவர்கள் வந்து தீயது செய்தாலும் நாம் வந்து பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமை திட்டம் திருப்பி திட்டாம நம்ம என்ன செய்யணும், மௌனமா பொறுமையா வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பொறையுடைமை என்பது இவர் என்ன சொல்றாருன்னா, பொறை என்பது அவருடைய இறைவனை வந்து எட்டுவது, அந்த இறைவன் அருளை வந்து பெறுவது, இதுதான் பொறை உடைமை. நிறையுடைமை நீங்காமை வைத்து பொறையுடைமை, இந்த நிறைவாகிய அந்த பூர்ண ஒன்று வந்து நீங்க கூடாதுன்னா அந்த பொறையாகிய அந்த இறைவனை நீ பெற்றிருக்க வேண்டும். ஏன் வந்து அவன் நிந்தனை செய்யறான், ஒருத்தவன் ஏன் எனக்கு திட்டுறான் அப்படின்னு அவனுக்கு வந்து பொறாமை இருக்குது. அந்த பொறாமை நம்ம என்ன செய்யணும், அதை வந்து நம்ம பொறுமையால் வந்து விளக்க வேண்டும் என்ற கருத்து அமைத்து இந்த பொறை உடைமை என்ற தலைப்பை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாகேஸ்வரை நிந்தனை கூடாது என்று உணர்த்தினார். எனவே அந்த மாகேஸ்வரனுக்கு வந்து என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த பொறையுடைமை வந்து இருக்க வேண்டும். பொறை என்பது இந்த உலகத்துல உள்ள அந்த பொறையை மட்டும் இல்லாம அந்த சிவனாகிய சிவனே வந்து என்கிட்ட இருக்கான், ஏன் உள்ள இருக்கான், என்ன திட்டானே, இதை பார்த்து பொறாமப்படுறானே, அவனுக்குள்ளேயும் வந்து சிவன் தான் இருக்கான். நான் செஞ்ச தீய வினை, நான் ஏதோ ஜென்மத்துல நான் அவனை திட்டிருக்கேன், அவன் வந்து எனக்கு திரும்ப திட்டான். அங்க அந்த கருத்தோடு பொறுமையாக இருப்பது, இயலாமையால் பொறுமையாக இருப்பது அல்ல. அவனும் சிவன் இவனும் சிவன், நான் செஞ்ச தீவினைக்காக வந்து தீவினை நீக்குவதற்காக சிவனே வந்து என்னை வந்து திட்டாங்கிற அதன் காரணமாக பொறுமையாக இருப்பதுதான் இந்த பொறையுடைமை. பாட்டுக்குள்ள போலாம். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றொன்று முற்றி கிடந்தது, மூக்கையும் நாவையும் வெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் பற்றால் ஒளிவது ஆகாமையாமி. இதுல பொறுமைனா என்ன என்பதற்கு ஒரு டெபினேஷன், ஒரு விளக்கம் வந்து இந்த பாட்டுல வந்து கொடுக்கின்றார். பதவுரை மட்டும் பார்க்கலாம். பற்றி நின்றாருக்கு உலகத்தோட எதை பட்டிருக்காங்க, சிவனையா பட்டிருக்காங்க, இறைவனையா பட்டிக்கிட்டு இருக்காங்க இல்ல. அவர் வந்து உலக போகங்களை வந்து பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உலக போகங்களை இருக பற்றி கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா, அவருடைய நெஞ்சத்துல, அவங்களோட மனசுல, அவங்க இதயத்துல பள்ளிதான் ஒன்றொன்று ஒரு பள்ளி இருக்கின்றது. அது என்ன செய்யுது, அது முக்தி வளர்ந்தது. முதல்ல வந்து குட்டியா இருந்தது, குஞ்சா இருந்தது, அது படிப்படியா என்னச்சு, அது முதிர்ச்சி அடைந்தது, முதிர்ந்து வளர்ந்தது. மூக்கையும் நாக்கையும், அதுக்கு வந்து நாக்க நாக்க அப்படி நீட்டும், மூக்கையும் நாக்கையும் என்ன செய்கின்றது, அது தெத்தி கிடந்து, தெத்தினா பின்னி கிடந்து, சிதைகின்ற, சிதைகின்றன அழிக்கப்படுகின்ற சிந்தையுள், அந்த சிந்தையாகிய அந்த மனத்துக்குள் பற்றாது ஒளிவது மாகாமையாமே.
இப்ப வட்டாமல் இருப்பது எதுன்னா அது மா ஆனா பெரிய கமையாமை. கமை என்பது அந்த பொறுமையை வந்து குறிக்கும். இது பள்ளி பள்ளி வந்து எதை குறிக்குது? பள்ளி பெரும்பாலும் சோத்துல தான் இருக்கும். சோத்துல கவுளி சொல்லும் இல்லையா? பள்ளியை வந்து கவுளி சொல்லி எடுத்துட்டு பார்ப்போம். அந்த சோற்பள்ளி அது என்ன செய்யறது? அது எதற்கு அடையாளம்? நெஞ்சுக்குள்ளதான் இருக்குது. அது வந்து யான் என்னும் அகப்பற்றை குறிக்கக்கூடியது. யான் என்னும் அந்த அகங்காரத்தை வந்து குறிக்கக்கூடியது. அந்த யான் என்னும் அந்த அகங்காரம் அகப்பட்டு அது என்ன புறக்கிறப்ப சின்னதா இருக்கு. வயசாக வயசாக என்ன செஞ்சது? அது பெரிதாகி முதிர்ந்து விடுகின்றது. முதிர்ந்து அது என்ன செய்யுது? அது மூக்கையும் நாக்கையும் நீட்டி நீட்டி என்ன செய்தது? அது மூக்கு நாக்கு என்பது அந்த ஞானேந்திரியங்களை ரெண்டும் வந்து சொல்றாரு. அது சொல்ல அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி அந்த அஞ்சையும் நம்ம சொல்றோம். எனவே அது என்ன செய்யுது? இந்த 5 புலன்கள் மூலமாகவும் என்ன செய்கின்றது? நம்முடைய சித்தத்தை வந்து அளிக்கின்றது. அது சிதைக்கின்ற சிந்தை. இந்த சித்தம் என்ன செய்யணும்? சித்தத்தை சிவன்பாலே வைத்தாக்கும் அடியேன். அவங்க எல்லாம் சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சிவனை நினைக்க முடியாம உலகத்தையே பொண்டாட்டிக்குள்ளேயே பாதுகாக்க வேண்டிய செல்வத்தை இதை பத்தியே வந்து நினைக்க வைக்கிறது. அது சிதைகின்ற சிந்தை. அப்பேற்பட்ட சிந்தை அந்த சிந்தை வந்து என்ன அழிய வேண்டும். அந்த சிந்தையிலதான் யான் என்னும் அந்த அகங்காரம் இருக்கின்றது. அத நான் என்னும் அந்த தன் முனைப்பு வரும்போது என்ன செய்யணும்? என்கிட்ட உள்ள நல்ல குணமாகிய அந்த பொறுமை இருக்கு இல்லையா? இந்த பொறுமை வந்து குறைஞ்சு போயிடும். அந்த தன்முனைப்பு குறையும் போது என்ன செய்யும்? இந்த பொறுமை வந்து அதிகமாகும். அத அது சிந்தையில் பற்றாது ஒளியும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சிவனை பற்றாதவர்கள் அவருடைய நெஞ்சத்துல ஒரு பள்ளி இருக்கின்றது. பள்ளி இருக்கின்ற அந்த அகங்காரம் தன்முனைப்பு இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அவருடைய 5 மொழிகளை மூக்கையும் நாக்கையும் பற்றி கொண்டு நாக்கு என்ன செய்யும்? நாக்கு உடனே படப்படப்படன்னு ஏதாவது பேசும். அது எந்த நேரமும் வந்து கோவம் தானே செய்யும். நம்மட்டு பொருள் தெரியாம பேசுவோம். நம்மட்டு இது மூக்கையும் நாக்கையும் பற்றி கொண்டு எல்லாவற்றையும் படபட என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனா இது சிந்தையுள் வட்டாது ஒளிவது. சிவபெருமானை சிந்தையில் வைத்திருக்கின்றார்கள் இல்லையா? அவர்கள் பட்டுக்கொலை கொடுத்த அந்த சிவபெருமானை நெஞ்சத்தினுடையவர்கள் அவர்கள் என்ன சொல்ற? மா கமையாமே. அந்த பெரிய பொறுமை என்னும் நீர், இந்த அன்பாகிய நீர் வந்து அங்கு நிறைந்து இருக்கின்றது. ஒருத்த மேல வந்து நம்ம வந்து கடும் சொல் பேசுறோம். அதுக்கு காரணம் என்ன? முக்கிய காரணம் வந்து சினம், அந்த வெகுளி தான். 3வது நாவடக்கம் வந்து கிடையாது. நாவடக்கம் இல்லாம அவன் நிறைய பேசுறான் இல்லையா? இந்த பள்ளி எப்படி கவுளி விடுதோ அது போல வந்து நிறைய பேசுறாங்கனால அக்கா பள்ளியாக உருவம் வந்து செய்கின்றார்கள். ஏன் நாக்கையும் மூக்கையும் சொல்றாருன்னா, முதல்ல நமக்கு வந்து வாக்கு 4 வகைப்படும். பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி. வைகரி நம்ம 2ஆ பிரிக்கிறப்ப ஸ்தூல வைகரி, சூக்கும வைகரி. சூக்கும வைகரி நான் பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்கும். ஸ்தூல வைகரினா மற்றவங்களுக்கும் வந்து கேட்கும். அந்த வைகரி வாக்கு வந்து எப்படி வரணும்னா தொண்டையில இருந்து வாய் வழியாவும் மூக்கு வழியாக தான் வழிவிடும். அதுதான் மூக்கையும் நாக்கையும் இந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருக்கின்றாரு. அந்த எழுத்து வந்து புறப்படுகின்ற இடமாக இருக்கின்றது. கோபம் வந்தா நாக்கு அடக்கம் இல்லாமல் இருக்கின்றது என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நம்ம வந்து யார்கிட்டையுமே நம்ம என்ன செய்யணும்? அது பொறுமையா இருக்கணும். முக்கியமா சிவனடியார்கிட்ட ரொம்ப வந்து பொறுமையா இருக்கணும். கடுத்துள் எதையும் வந்து நாம் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பையவே செல்க பாட்டியற்காகவே அந்த ஏன் பையவே சொன்னாரு அப்படின்னா அந்த இடத்துல தான் அவருடைய பொறுமை. இவன் வந்து பிற்பாடு சிவனடியாக போறான். அதே நீ வந்து பொறுமையா செல்லு, பொறுமையா போ. அந்த காலத்துல சொல்லுவாங்க வெள்ளமா போப்பா வெள்ளமா நடப்பாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? வேகமா போ, வேகமா சாப்பிடு, வேகமா தூங்கு அப்படின்னு வாழ்க்கை வந்து வேகம் கெடுத்து விட்டது. அந்த வேகம் கெடுத்தாட்ட வேதனை வெல்க. இந்த வேகத்தை எல்லாம் நம்ம குறைக்கணும். உடல் வேகம், மனோவேகம், வாக்கு வேகம், ஆன்ம வேகம் எல்லா வேகத்தையும் நம்ம வந்து குறைக்கணும் சொல்லியிருந்தார்கள். ஏன் பையவேன்னு சொன்னாருங்கிறத போனவே காரணம் தான். ஏன்னா அது வந்து அரசன் பால் அபராதம் முதலாடும். அவர் வந்து அரசனுக்கு வந்து அபராதம் செய்து விட்டார்கள். 2வது மீண்டும் நெறியடையும்
விதியினாலும் இந்த சைவ நெறிக்கு வரப்போற தமிழத்தை சார்ந்த அப்புறம் வெந்நீர் வெப்பகல புகழி வேந்தர் தீண்டியிட பெருடையவன். வெந்நீரை பூச போறான், அதுவும் யாரு? ஞானசம்பந்தர் கையால போறோம், அப்பேற்பட்ட பேர் எடுக்கின்றது. எனவே தீப்பினியை பையவே செல்க என்று சொன்னார்கள் என்று அந்த கட்டை வந்து பார்த்தோம். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? நமக்கு சிவகதி வேணும். அந்த சிவகதி நமக்கு எப்படி கிடைக்குங்கிறதுக்கு அப்பர் பெருமான் 4ஆம் திருமுறையில 76வது பதிகத்துல 2வது மெய்மையாம் உழவை செய்து விருப்பெண்ணும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் பாடி. இது எதுக்கு அந்த பாட்டை கொண்டா, பொறை என்னும் நீரை பாய்ச்சி பொய்மையாம் கலையை வாங்க வேண்டும், பொறையன் அந்த பொறுமைக்காக இந்த பாட்டுல அடுத்த 2வது பாட்டு அந்த ஓலக்கம் சொல்ற இது ஆடுதுறை பதிகத்துல இருக்குது. தர்மபுர பதிகத்துல அது இல்லை. ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனியன் பாதம் பணித்துய மாடுக்கும் ஆதி பிரம்மர்க்கும் மன்னவன் ஞானத்திவர் மிக நல்லறிந்தானே. சிவபெருமானே ஒரு நல்லவன் சொல்றான். யார சொல்றான்னா, யார் இறைவனை பணிகின்றார்களோ அந்த தேவர்களை இவன் நல்லவன் என்று நிறுத்தப்பட்டான். ஓலக்கம் சொல்ந்த உழப்பிலி சேர்ந்தர்கள். பெருமான் இருக்கக்கூடிய இடம் தான் திரு ஓலக்கம். அந்த ஓலக்கத்தை சூழ்ந்து கொண்டு அந்த தேவர்கள் வருகின்றார்கள். அங்க பெருமான் இருக்கின்ற பாலொத்த மேனியன், பெருமானுடைய மேலத்தில் இருக்கின்றது. அது பால் போன்ற மேனி, திருமேனியாக இருக்கின்றது. பெருமானுக்கே பால் வண்ணநாதர் என் பெயர் உண்டு. பாலை வெண்மையான திருமேனி. இந்த பெருமானுக்கு செய்ய திருமேனி, பாலம் போல் மேனின்னு பாக்கணும். அதே மாதிரி பால் போன்ற மேனி அப்படின்னு பார்க்கணும். இந்த பால் வெண்மைக்கு அடையாளம். வெண்மை இந்த ஸ்படிகத்துக்கு சுத்த ஸ்படிக சங்காசம். இது ஸ்ரீருத்ரம். பெருமானை பற்றி இருக்கப்ப சுத்த ஸ்படிக சங்காசம். பெருமாளை திருமேனி எப்படி இருக்குன்னா, அது சுத்த ஸ்படிகம் மாதிரி வலிங்கி மாதிரி இருக்குது. அப்ப நம்ம எல்லாம் சொல்றோம், இந்த கழுத்துல நீலகண்டம் இருக்கு, நீலகண்டம் இருக்குன்னு சொல்லு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பெருமாள் இங்க அடக்கிட்டால அந்த பெருமாள் ஸ்படிகமா இருக்கிறதுனால அந்த உள்ளதான் வெள்ளை தெரியலாம். இந்த நீல விட வெளியே தெரிய பெருமாள் மேனி ஸ்படிகமாக இருக்கின்றது என அந்த காரணத்தை ஸ்ரீருத்ரத்தை சொல்றாங்க. எனவே பாலொத்த திருமேனியுடைய அந்த சிவபெருமானுடைய திருவோலக்கத்தை தேவர் புரிந்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்கின்றார்கள்? பாதம் பணித்துய பெருமானுடைய திருவடியை பணிகின்றார்கள். எதற்காக? அவர்கள் உய்வதற்காக. மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் மன்னவன், இந்த காக்கக்கூடிய கடவுளாகிய இந்த திருமாலுக்கும் ஆதி பிரம்மன் படைப்பு கடவுளாகிய இந்த பிரம்மனுக்கும் மன்னவன், அவனுக்கு தலைவனாக இருப்பது யார் என்றால் இந்த சிவபெருமான் தான் என்று ஞானத்திவர். திருமாலுக்கும் முதல்வான் நீதான், பிரம்மனுக்கும் முதல்வான் நீதான் என்று இவர்கள் இந்த உலகத்தில் போற்றுகின்றார்கள். அந்த உலகவர்களை நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் நன்மையை அடைந்து விட்டீர்கள் என்று பெருமான் அவர்களை பாராட்டுகின்றான் என்று அடுத்த பாட்டு ஞானம் விளைந்தவர். இந்த ஞானம் விளைந்தவர் அந்த பாட்டு தர்மபுர பதிகத்தில் இல்லை, இதுல ஆடுதுறை பதிகத்தில் இருக்கு. ஞானம் விளைந்தவர் நம்மிட மன்னவர் சேனை வளைந்து திசைதோறும் கைதொழ ஊனை விளைத்திடும் மும்பதம் மாரியை ஏனை விளைத்தருள் கெட்டலுமாமே. இந்த பாட்டு உங்களுக்கு எங்க வந்ததுன்னா போன பாட்டுல வந்து விட்டது. அதான் இது மிகைப்பாடல் என்று உங்க தர்மபுர பதிகத்தை அவங்க நீக்கிட்டாங்க. அங்கேயே இந்த பாட்டு வந்துருக்கு. சுருக்கமா சொல்லிடலாம். ஞானம் விளைந்தவர், இந்த மெய்ஞானம் விளைந்தவர்களாகிய நம்மிட மன்னவர், இந்த பூமியில் மன்னுகின்ற அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள்
சேனையை வளைந்து திசை தோறும் கைதொள்ள. அங்க நம்ம என்ன சொல்றோம், அரசன் வந்து சேனையோடு வந்து வணங்குறான்னு பாடுறோம். இங்க எப்படின்னா அந்த மக்கள் வந்து சேனை போல் வளைந்து என்ன செய்யறாங்க, ஊனை விளைத்திடும். ஊன் என்பது இந்த உடம்பை ஆகு பெயராக இந்த உடம்பை வந்து குறிக்கும். இந்த உடலை தந்த உம்பர்தம் ஆதியை, உம்பர்தம் தேவர்கள், தேவர்களுக்கு ஆதியாக அந்த தேவதேவனை அதனால திக்குகள் தோறும் வணங்க ஏனை விளைந்தவர்கள் எட்டிடுமாமே. அப்பொழுது அவர்களுக்கு மற்ற ஞானங்களும் வளர்ந்து திருவுருளை அடைதலாக்கும் என்ற கருத்தை வந்து இங்க தேசிகரைய தண்டபாணி தேசிகர் வந்து சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மகேஸ்வரை வணங்குவதனால நம்ம என்ன செய்கிறார்கள், அரசனே வந்து வணங்குவான் என்ற அந்த கருத்தை வந்து அருணைவடிகள் வந்து முதலியார் வந்து சொன்னாரு. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பூமியில் மண்ணுகின்ற மக்கள்கள் வந்து மெய்ஞானம் கிடைக்கும் போது அவர்கள் சேனை போல் வளைந்து படைகள் போல வளைந்து இந்த உடலை தந்த ஊனை தந்த அந்த உம்பர்தம் ஆதிய தேவதேவனை திக்குகள் தோறும் வணங்கால மற்ற ஞானங்களும் கிடைக்கும் என்ற கருத்தை வந்து நம்முடைய தண்டபாணி தேசிகரை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து நிறைவு பாடல். வல் வகையாலும் மனையிலும் மந்திலும் பல்வகையாலும் பயிற்சி பதம் செய்யும் கொல்லை நின்று துதி கொள்ளும் புத்தனுக்கு எல்லை இல்லாத லயமும் உண்டாமே. லயம் உண்டாமேன்னு சில பேருக்கு இருக்கு, விளயம் உண்டாமே இந்த புணர்ச்சி விதி போல அந்த பாட்டுக்கு இருந்தது. வல் வகையாலும் அந்த வலிமை உள்ளபடி மனையிலும் இந்த வீட்டு மனையிலும் மன்றிலும் அந்த பொது மன்றிலும் பல்வகையாலும் பயிற்சி பதன் செய்யும். பெருமான் வந்து நடுவில் நட்டம் பயின்றாடும் நாதன் இல்லையா, பல வகையாக பயிற்சி அதை பரிபாகப்பட்ட கூத்து. கூத்து என்ன, ஐந்தொழில் கூத்து. அந்த ஐந்தொழில் கூத்து வந்து நம்ம ஆன்மாவை வந்து பக்குவப்படுத்துகின்றது, பரிபாகப்படுத்துகின்றது. அப்படி அந்த கூத்தனைக்கு குதிகொள்ளும் கூத்தனுக்கு அது என்ன கூத்து, பதம் செய்யும் கூத்து. சோறு பதமாயிடுச்சா, வெந்து போயிடுச்சா, பதம் செய்யும். இந்த ஆன்மா வந்து பதத்துக்கு வந்துருச்சா, பக்குவத்துக்கு வந்துருச்சா, எந்த மனபாறை பாகம் வந்து விட்டதா என்று பரிபாகப்பட்டு காட்டக்கூடும் அந்த கூத்தானுக்கு எல்லை இல்லாத லயமும் உண்டு. லயம் என்பது ஒன்று கூடுவது அல்லது ஐக்கியமாவது. பெருமான் என்ன செய்வார், இந்த ஆன்மாவை தனக்குள் வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்வார். அந்த வல்வகையாலும் அந்த ஆன்மாக்குடைய அந்த தவ வலிமைக்கு ஏற்ப, இந்த பரிபாகத்திற்கு ஏற்ப மனையிலும் இறைவன் வந்து அந்த கோயிலுக்கு போனால் இல்ல, வீட்டிலேயே இறைவன் தன் மனையிலும், அதாவது இறைவன் மனையில இறைவனாக இந்த கோயிலும் மன்றிலுமாக அந்த கனக சபையிலும் இந்த பொது சபையிலும் அவன் பெருமான் வந்து தாண்டவத்தை, ஆடுதல் தாண்டவத்தை பயின்று கொண்டிருக்கின்றான். அவன் பயிர்வதற்கு என்ன காரணம், இந்த ஆன்மாக்களை பரிபாகப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். இந்த ஆணவ மனம் பரிபாக வேண்டும். மன பரிபாகம் வந்தால்தான் இது உடைப்பு வரும், சித்தனை பாதம் வரும் என்பதனால. எனவே அவன் என்ன செய்கிறான், எங்க ஆடுறான், அந்த கொல்லையில் ஆடுகின்றான். கொல்லை என்பது அந்த மகா சங்கார காலத்து இடுகாட்டை வந்து குறிக்கும். அது மகா சங்கார காலத்தில் அந்த காலத்துல என்ன செய்யறான், அவன் வந்து அந்த ஊர்த்துவ தாண்டவம் அந்த தாண்டத்தை ஆடுகின்றான். அப்போது எல்லை இல்லாத லயம். எனவே அவங்க பெருமான் மட்டும்தான் இருக்கான். அப்ப அந்த வீடு என்ன செய்யுது, பெருமானோடு போய் லயம் ஆகி விடுகின்றது, வேற யாரும் இல்லை. அதனால அப்ப என்ன செய்யும், உங்க ஆன்மா போய் அங்க லயமாயிடுது, உங்க மனசும் வந்து லயமாயிடுது, உடம்பும் வந்து லயம் ஆகி விடுகின்றது என்ற அந்த கருத்தை வந்து. கொல்லையில் நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு, அந்த சுடுகாட்டில் இருந்து ஆடுகின்ற அந்த கூத்தனுக்கு அது எல்லை இல்லாத லயம் உண்டாமே. இதுக்கு வந்து அருமையுடைய வந்து என்ன சொல்றாருன்னா, அது பொறுமையே அவனுக்கு பொருளாக இருக்கின்றது. எல்லை இல்லாத அளவற்ற அந்த லயம் என்பதை இந்த பொறுமையே பொருளாக உள்ளது. அதனால நீங்க என்ன பண்ணும், இந்த மாகேஸ்வரலக சிவனடியார்களே, நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து வல்வகையால் எந்தெந்த வகையால முடியுமோ அந்த வகையினால மனையிலும் நீங்கள் வாழக்கூடிய வந்து வீட்டிலும்
அதன் புறம்பும் அப்புறம் மற்றிலும் நீங்க என்ன செய்யணும், பல்வகையாலும் பயிற்சி பதம் செய்யுங்கள். நீங்க வந்து உங்க வீட்லயும் சரி, நீங்க போகின்ற மற்ற இடத்துக்கும் புறத்துக்கு போனாலும் அந்த இடத்துல சரி, அது என்ன செய்யணும், பல்வகையாலும் உங்கள் உள்ளத்தை பொறுமையோடு இருக்க பழகி பக்குவப்படுத்துங்கள் என்ற மாறுபட்ட கருத்தை வந்து அருணை வடிவல் முதலிருந்து இதை வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த மாகேஸ்வரர்களுக்கும் இந்த பொறுமை வேண்டும். எனவே அந்த பொறுமை இருந்தா என்ன செய்வோம், நம்ம அடுத்தவனுக்கு வந்து கெட்டது செய்ய மாட்டோம். இன்னா செய்யாம ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த இன்னா செய்யாம முக்கியமானது எது, அந்த புலால் உண்ணாமை. புலால் அவன் யாரையும் எதையும் கொல்ல மாட்டான். எனவே கொல்லாமையும் வரும். எனவே குறையுடைமை வந்தா இன்னா செய்யாமை வந்துடும், அப்புறம் என்ன செய்யும், புலால் உண்ணாமை வந்துடும், அப்புறம் கொல்லாமை வந்துவிடும். ஆகிய நல்ல குணங்கள் எல்லாம் வந்துவிடும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல நம்ம பார்க்கிறோம். அடுத்து நிறைவு பதிகம், இந்த இரண்டாம் செய்ய போறோம். அந்த 25வது ஆகிய பெரியாரை துணை போடல் என்ற தலைப்பை பத்தி நம்ம வந்து சிந்திக்கலாம். எனவே அதை நம்ம என்ன செய்யலாம், உனக்கு பொறுமையெல்லாம் இருக்கலாம், எல்லாமே என்ன செய்யாம இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நான் என்ன செய்யணும், எப்போதும் வந்து உனக்கு மேற்பட்ட அந்த பெரியவர்களை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை விட்டு நீ வந்து நீங்க கூடாது என்ற கருத்தை வந்து இந்த பதிகத்துல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். உனக்கு வந்து பொறுமை வந்து விட்டது, அன்பு வந்து விட்டது, இன்னா செய்யாமை வந்து விட்டது, நல்ல குணங்கள்லாம் வந்துடுச்சு. அந்த குணங்கள்லாம் எப்போ உங்ககிட்ட நினைச்சு நிற்கும் அப்படின்னா நீ வந்து அந்த பெரியவர்களை துணையாக இருந்தால்தான் என்ன செய்யணும், இந்த ஆன்மா வந்து சார்ந்ததன் பண்ணணும். எனவே இது குறை உடையாருக்கு அன்றி தன்முனைப்பு அடங்கி, இந்த யூக அடங்கி மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த பணிவு வந்து குண வேண்டும். அது அவர்களை துணையாக கொள்ள வேண்டியது அவசியம் என்பதற்காக இந்த பாட்டை வந்து வச்சிருக்கிறார். முதல் பாடல், ஓடவல்லார் தமரோடு நடாவுவன் பாடவல்லார் ஒளி பார்மிசை வழங்குவன் பார்மிசை வாழ்குவன் தேட வல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன் கூட வல்லாரடி கூடுவன் யானை. அவரு தன்னுடைய சுய அனுபவத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஓட வல்லார் யாரெல்லாம் வந்து பெருமானை நோக்கி ஓடுகின்றார்களோ அந்த கொண்டு நான் வந்து சேர்ந்து ஓடுவேன். ஓட முடியாட்டி என்ன செய்வேன், நடாவுவேன். ஓட முடியாத நடந்தாவது கூடவே போவேன். பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவேன். பெருமானை பற்றி இந்த சோத்திரங்களை பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த ஒளி கேட்கின்றது. அந்த ஒளி கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்வேன். தேட வல்லாட்களுள் தேவர் புராணோடும் என்ன அத பெருமானை தேடினா கூட அதுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கணும். பூர்வ ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதை மாதிரி தேடக்கூடிய அந்த பூர்வ புண்ணியம் உடையவர்களுக்கு என்ன செய்யல, அது பெருமான் வந்து அருள் செய்வான். அருள் தேவனை தேட வல்லாருக்கு அருள் தேவர் புராணோடும். பெருமானை தேடக்கூடிய இந்த உலக இன்பத்தை நாடாமல் தேவர் புராணை தேடக்கூடிய அந்த பூர்வ புண்ணியம் உடையவர்களுக்கு பெருமான் அருள் செய்வான். அவன் தேவர் பெறான், தேவர்கள் தலைவன், தேவதேவன் மகாதேவன். கூடவல்லாரடி, அந்த தேவனோடு கூடவல்ல, யோகம் செய்து ஒன்றவல்ல, அவர்களோடு அந்த உண்மை அடியாரோடு கூடுவன் யானே. அவர்களோடு நான் எப்பொழுதும் கூடியே இருப்பேன். அவர்களை எடுத்து நான் வந்து என்ன செய்வேன், அதை விலக மாட்டேன். எனவே ஓட வல்லார்னா என்ன, நம்ம என்ன வாழ்க்கையே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்குதான் பிறந்த மாதிரி இருக்கு. பார்த்தா எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இந்த 70 வயசுல ஓடி ஓடியே இப்ப இருக்கேன். பொருளை நோக்கி ஓடி, மனைவி மக்களை ஓடி, உறவை நாடி, புகழை நாடி, அதிகாரத்தை நாடி ஓடிக்கொண்டே இருந்திருக்கின்றேன். எனவே இந்த உலகிலேயே பெரிதென்ன எண்ணி நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஓடினதால எனக்கு என்னாச்சு, கொஞ்சம் கூட மனசுல வந்து அமைதி இல்லை. மனசுல அமைதி இல்லாம அப்பயே வந்து ஆட்டம் அடங்குதா, ஓட்டம் குறையுதா, அப்பயும் ஆட்டம் அடங்கல, ஓட்டம் குறையல. மறுபடியும் ஓடுறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த ஓட்டத்தை வந்து கொஞ்சமா வந்து குறைச்சிக்கிறேன். அதாவது நடையா மாத்திக்கிறேன். நடையா மாத்திக்கிட்டு இந்த நெல் நடையா மாத்துக்கிறேன். அப்ப கோயில வந்து அடிப்பிரதட்சணம் பண்ண மாதிரி அந்த மாதிரி நான் என்ன செய்வேன், நடப்புவேன். இப்ப நான் என்ன செய்யறேன், பாடவல்லாரோடு, இந்த சிவனுடைய புகழை பாடவல்லர்களோடு அந்த ஒளி வந்து என் காதுல கேட்குது. அந்த ஒளியில் கலந்து நான் என்ன செய்வேன், அந்த ஒளி கேட்கக்கூடிய இடமெல்லாம் எங்க தேவார திருமணம் என்ன செய்யலாம் கேட்குதோ
அந்த இடத்துல எல்லாம் அந்த உலகில் நான் பார்மிசை நான் வாழ்வேன். எங்கெங்கெல்லாம் அந்த பாடல் கேட்குதோ அந்த ஊர்ல வந்து நான் வாழ்வேன். அப்ப என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஓடியும் பாடியும் ஆடியும் இந்த உலகில் வந்து நான் நான் உலகத்தை நோக்கி ஓடுறேன். இப்ப சிவபெருமானை நோக்கி ஓடுகின்றேன், சிவனடியாரை நோக்கி நான் இந்த மாதிரி ஓடுகின்றேன். அது என்ன செய்யறேன், நான் வெளியில ஓடினாலும் என் மனசு வந்து அமைதியா, பொருள் நோக்கி ஓடுறப்ப என் மனசுல அமைதி இல்லை. இப்ப எனக்கு வந்து அமைதி ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துருச்சு. அந்த மாதிரிதான் அப்ப நான் என்ன செய்வேன், கூட வல்லாரோடு அவங்க என்ன செய்யற அடையாளர்கள் சிவபெருமானோட கூட வேண்டும் கூட வேண்டும் கூட வேண்டும் அந்த இறைவனையே தேடி கூட எண்ணக்கூடிய அந்த உண்மை அடியாரோடு நான் கூடுவேன் என்று தன்மேல் வைத்து பாடுகின்றார். எனவே எனக்கு இப்ப பரிபாகம் வந்துருச்சு, பரிபாகம் வந்து நான் திருமணம் ஆயிட்டேன். அப்பயே நான் என்ன பண்றேன், இவங்களோட சேர்ந்து வாழ்கின்றேன். நான் பெரிய ஞானி ஆயிட்டேன், யோகி ஆயிட்டேன். அப்பயே நான் அவர்கிட்ட நான் விலகவில்லை. பரிபாகம் இல்லாத காலத்துக்கும் கூட நான் சேர்ந்து வந்தேன் என்று தன்னுடைய சுய அனுபவத்தை கூறுகின்றார். நீ சிவபெருமானை அடைய விரும்பினேன். நான் அந்த என்ன பண்ணேன், பக்தி காரணமாக நான் என்ன பண்ணேன், அவன் எங்கெங்கெல்லாம் வந்து பெருமான் வெளிப்பட்டு தோன்றுகின்றானோ அந்த இடங்களுக்கெல்லாம் அந்த தலங்களுக்கெல்லாம் அந்த கோயில்களுக்கெல்லாம் நான் ஓடினேன். ஓடி அங்க போனா என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவனையே புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆகா, என்னை விட பெரிய பக்திமான இருக்காங்களே, என்னை விட நல்ல உணவுக்கு அதிகமா இருக்கே, நம்ம என்ன செய்யணும், இவங்களை விட்டு நம்ம நீங்க கூடாது. இந்த காரணத்தால இவங்க என்ன சிவபெருமானுக்கும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்ல பெருமாள் போய் நயமாயிடுவாங்க. நான் என்ன செய்யறேன், அவங்களுடைய அந்த அடிநிலை புரியாது சேர்ந்திருப்பேன் என்று அந்த பாட்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்றியா, ஆடி பாடி அண்ணாமலை கோயிலோட ஓடி போகும் நமக்கு உள்ள விடைகளே என்று சொல்வார்கள். காண்டத்துல என்ன சொல்வார்னா, யாரு எனக்கு உறவினர் கேள்வி எழுப்பி உறவாவார் உறுப்பின பல்கணத்தோர்கள், அந்த புத்திர பல்கணத்தோர்கள் ஒட்டிட்ட பண்பின் புத்திர பல்கணத்தோர் அட்டிற்றல் காணாதே போதியோ பூம்பாவாய் ஞான சம்பந்தம் பார்ப்பாங்க. அந்த உத்திர பல்கணத்தார்கள் தான் நமக்கு உறவு, அவர்கள் தான் நமக்கு பெரியவர்கள் என்று சொல்லுவார்கள். விடத்தினோம் அது மாதிரி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பு வந்து ஆட ஆரம்பிச்சு. இப்ப நம்ம ஆடணும்னா என்ன அடுத்தவங்க 70 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசு தேவையா, இப்படியே டாக்டர் இருக்காரு இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த எண்ணம் வந்து என் மனசுல வரும். ஆனா அங்க ஆட வேண்டும் என்ற மனசு அங்க வந்துச்சுன்னா நிறைய பேர் பார்க்க முடியாது. திருவாசகம் 30 படத்துல நிறைய பேர் ஆடுறாங்க பாடுறாங்கன்னா இப்ப பாக்கணும் இல்லையா, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா. இதுதான் அங்க வந்து ஆட வேண்டும் பாட வேண்டும், ஆட வேண்டும் பாட வேண்டும்னு கூட மாணிக்கவாசகர் கூட ஆட வேண்டும் பாட வேண்டும் கூட வேண்டும் தேட வேண்டும்னு பாடியிருப்பார் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு பாட்டும் சொல்லுவார் என்னன்னா, பாடித்திலேன் பணியேன் பணி ஒளித்தாக்கி பச்சும் விடுத்திலேனே விடுதி கண்டாய் வியந்து ஆங்காலரே தேடித்திலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திலேன் கிடந்து உள்ளுர்கேன் என்று உழைத்தனே என்றது இங்க மாணிக்கவாசகர் வந்து தன்னுடைய சுய அனுபவத்தை வந்து பண்ணுறார். சிவன் எங்க இருக்கான்னு அவங்க ஓடுறாங்களே, அவங்க போய் நானும் போனேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அப்பற்படலாம். கங்கைவார் கடைந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டேர் யாமணங்கும் கடவுளாரே. இந்த ஆவுறுத்தி தின்கிற புலையராக இருந்தாலும் சரி, அக்கம் குறைந்த தொழுமையாக இருந்தாலும் சரி, அவர்கள் கங்கைவாழ் கடையார்க்கு அன்பராகில் அவர் கண்டேர் யாமணங்கும் கடவுளாரே. அவர்கள் தான் நான் வழங்கக்கூடிய கடவுள் என்று அப்பர் பெருமானே வந்து காட்டகத்துல 96வது காண்டத்துல 10வது பாட்டுல வந்து சொல்லி இருக்கிறார்கள். சுந்தரர் வந்து சொல்வார், ஆதியை நாளும் இறைவன் என்று சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே. அந்த ஆதியாகிய சிவபெருமானை நாள்தோறும் இறைவன் என்று அடி இவன் ஒருவன் தான் இறைவன் தேவதேவன் என்று அடி சேர்வார். அவர்கள் என்ன எம்மையும் ஆளுடையாரே, அவர் வந்து என்னை ஆள்பவர்கள், நான் அவருக்கு அடியவன், அதாவது அடியாருக்கு அடியேன் அடியாருக்கு அடியேன்ட்டு திருத்தொண்ட தொகையின் மூலியமா அவர் பாடினாரு. தான் அந்த பெரியாரை வந்து துணைக்கோடல் என்று பார்க்கலாம். உதாரணம் வந்து கொஞ்சம் பிற்பாடு பார்க்கலாம். அடுத்து 2வது பாட்டு, தாமிடப்பட்டு தளிர்போல் தயங்கினும் மாமன தங்கன்று வைத்ததிலையாகும் நீ இடப்பட்டிருந்து என் செய்வாய் நெஞ்சமே ஓமிடத்தென்னோடும் போது கொண்டாயே
இது வந்து நெஞ்சத்துக்கு மனத்துக்கு வந்து அறிவுரை சொல்லுவது. நாம் இடர்பட்டு நான் வந்து இடர்பட்டு துக்கப்பட்டு தலைனை போல் தயங்கினும், எப்படி ஒரு மனத்தோட தளிர் வந்து வாடி வதங்குதோ அந்த துன்பத்தினால நான் வாடி வதங்கினாலும் மாமனத்துக்கு அன்பு வைத்ததில்லையாகும். அந்த மாமனம்னா பெரிய மனம். பெரிய மனம்னா என்ன? இறைவன் வந்து இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பெரிய மனம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இணையாது ஒரு நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர். இப்ப யார் வந்து நெஞ்சத்துல இறைவன் வச்சிருக்காங்களோ அதுதான் மாமனம். இந்த பெரிய மனத்தில் வந்து அந்த இறைவன் இருக்கின்றான். அந்த பெரியவனுடைய மனத்தில் வந்து அந்த இறைவன் இருக்கின்றான். அவனுமே தங்கு அன்பு, அந்த அன்பு வைத்தால் அது நிலையாகும். எந்த பயனும் கிடையாது. பொண்டாட்டி மேல அன்பு வச்சிருக்கேன், புள்ள மேல அன்பு வச்சிருக்கேன், எல்லாம் உங்களுக்காக டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? எனவே அதுல இறைவன் மேல் வைத்த அன்புதான் பயன் கொடுக்கும். அந்த இறை அடியாக வைத்த அன்புதான் பயன் கொடுக்கும். மற்றவர்கள் வைத்த பயன் வந்து எந்த பயனும் இல்லை. நீ இடர்பட்டு இருந்து என் செய்வாய். நீ எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கியே, நீனும் கஷ்டப்படுற என்னையும் கஷ்டப்படுத்துறியே மனசு, நீ என்ன பண்ற? நீனும் கஷ்டப்படுற என்னையும் கஷ்டப்படுத்துற. இப்ப நீ என் செய்வாய், நீ என்னதான் செய்ய முடியும்? இப்ப நான் உனக்கு வழி சொல்றேன். மனசு இது வரைக்கும் நீ தப்பான வழிக்கு போயிட்டு இருந்த, இப்ப நான் என்ன பண்றேன்? உன்னை நான் நல்ல வழிக்கு கூப்பிடுறேன். நீ என்ன பண்ற? கோமிடத்து என்னோடும் போது வந்தாயே. இப்ப நான் நல்ல இடத்துக்கு போறேன், அடியாள கூட்டத்துக்கு போறேன், கோயிலுக்கு போறேன். அந்த கோமிடத்து என்னோடும் போது வந்தாயே. நான் போற இடத்துக்கு, ஆன்மாவாகிய நான் போற இடத்துக்கு மனசே நீயும் வா. நெஞ்சை முன்னெடுத்து நிறைய பாட்டு வந்து அங்க பாடுறோம். நெஞ்சே வா, இந்த பூ படிக்கிறதுல சொல்லுவாங்க இல்லையா? எனவே ஆண்டவனுக்கு அன்பு வைத்தால்தான் துன்பம் வந்து நீங்கும். எனவே நான் ஆண்டவன் கோயிலுக்கும் அடியார் கூட்டத்துக்கும் போறேன். எனவே நீ நெஞ்சே நீ வந்து என்னை துணையாக கொண்டு வா. நான் பெரியவர்களாகிய அந்த அடியார்களை துணை கொள்ள போகிறேன். நெஞ்சே நீ என்னை துணை கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இந்த 2வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். நெஞ்சே நீ வந்து துன்பத்தில் அகப்பட்டு தீயில் வந்த தளிர் போல வாட்டம் இருக்கின்றார். அந்த மாதிரி வாட்டம் வந்தாலும், கொண்டாட்டி போடலையான திட்டுப்பட்டாலும் அடிபட்டாலும் நீ என்ன செய்தார்கள்? நீ வந்து அவங்க மேலதான் அன்பு வச்சதோடைய பெருமான் மேல நீ அன்பு வைக்கிற, சிவபெருமானுக்கு நீ அன்பு வைக்கவில்லை. அப்ப என்ன செய்யணும்? எனவே இந்த மாதிரி துன்பத்திலே இருக்க போறியா? கொண்டாட்டி ஒரு நாள் சந்தோஷம் கொடுப்பா, ஒரு நாள் வந்து துன்பம் கொடுப்பா. பிள்ளைங்களும் அது மாதிரிதான், சுற்றத்தார்களும் அது மாதிரிதான். உலகத்தோட இயல்பு. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம வாங்கிட்டு வந்த வினை வந்து அந்த மாதிரி. எனவே அது மாதிரி துன்பத்திலே இருந்து நீ என்ன செய்ய போற? அது நான் ஒரு வழிகாட்டேன். எப்படி விடுதலை பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்? நான் போகின்ற இடத்துக்கு நீயும் வா. இந்த கோயிலுக்கும் மாலானையும் மலிந்த ஒரு வேடமும் ஆலயம் தானும் என்கிற அடியோர் கூட்டத்துக்கும் கோயிலுக்கும் நீ வா என்ற இந்த கருத்தை வந்து என் செய்வாய். வேற என்ன பயன் உனக்கு கிடைக்க போகின்றது? துன்பத்தை வந்து வேற எந்த பயனுமே உனக்கு கிடையாது. பெறுவது வந்து ஒன்றுமே கிடையாது. இழப்பது வந்து நீ வந்து சிறியவனாக நீ போய் பெரியவனாகனா நீ வந்து பெரியவனா போயிடுவ. போனது மட்டும் இல்ல, துன்பமும் நீங்கும். பெரியாரை துணை கொள்வதற்கு துன்பம் நீங்கும் என்ற கருத்து வந்து அந்த பாட்டை பார்க்கிறோம். அடுத்து 3வது பாட்டு. அறிவாரமரர் தலைவனை நாடி செருவார் பெறுவர் சிவ தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாரோடன் கூடல் பேரின்பமாமே. இந்த பேரின்பம் பேரின்பம்னு சொல்லியப்ப நீ போய் முக்தி செத்ததுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்கணும் இல்ல, அந்த பெரியவரோட கூழ்நாளே போதும் உனக்கு அந்த பேரின்பமாகிய முக்தி இன்பம் கிடைத்து விடும் என்பதான் அந்த பாட்டோட திரண்ட கருத்து. அறிவார் அறிவை உடைய அந்த பெரியவர்கள், அமரர் தலைவனை தேவர்களுக்கு தலைவனாகிய அந்த சிவபெருமானை நாடி அவனை அடையக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் விரும்பி நாடி ஆராய்ந்து செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை. அந்த மாதிரி நீ இந்த மாதிரி சித்தாந்த வகுப்பு, திருமுறை வகுப்பு, திருமந்திர வகுப்பு இதுக்கெல்லாம் போனா உனக்கு என்ன செய்யும்? இந்த சிவபெருமான் தான் தலைவன், அவனை எப்படி அடைய வேண்டும் என்ற வழிகளை எல்லாம் அது சொல்லும். அந்த வழிகளை பின்பற்றினால், அந்த சரியைக்கிரிய யோகத்தை நீ பின்பற்றினால் என்ன தானே அடைவர். நீ கஷ்டப்பட வேண்டாம். அது தானாகவே அந்த சத்சங்கத்து இயல்பாலே நீ வந்து பெருமானை வந்து அடைந்து விடுவார். இந்த சிவ தத்துவத்திலேயே நீ வந்து கிடைத்து விடுவார். அப்புறம் என்ன செய்வாரு? நீ வந்து அவனாகவே மாறி விடுவார்.
சித்தமலப்படுத்து சிவமாக்கி அடையாண்ட பெருமான் வந்து சித்தமலம் ஆக்குவான், உன்னை சிவனாவே மாத்திடுவான். சிவனாவே நீ போயிடுவ, பின்னர் சிவனாகவே நிற்பார். அதான் நினைச்சணும், நீ வந்து நன்னெறியில் உழைத்து நின்று, நெறிதான் சைவ நெறியில் இருந்து உழைத்து நின்று, அந்த மாதிரி என்ன செய்யணும், நான் என்ன மட்டும் போதாது மற்றவர்களையும் பக்குவமுடைய அந்த மற்றவங்க கூப்பிடுங்க. ஒரு முறைக்கு 10 முறை வந்து கூப்பிடுங்க, காலைல விழுந்தாவது கூப்பிடுங்க. அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா அவர்களையும் அவ்வாறு நிற்க செய்து அவங்க இந்த டேஸ்ட் காமிச்சிட்டா போதும். ஐயோ இதுல வந்து எவ்வளவு இன்பம் இருக்கா அப்படின்னு இந்த டேஸ்ட் மட்டும் ஒரு சாம்பிள் மட்டும் காமிச்சிட்டா போதும். ஒரு ஸ்வீட் கடைக்கு போறோம், போய் அந்த ஸ்வீட் நம்ம கேட்கறோம்னா என்னமோ இது சாம்பிள் கொடுப்பான், அது வாயில போட்டு ஆகா நல்லா இருக்கும் வாங்க முடியா. அப்படி அவங்களுக்கு வந்து இந்த கடைக்கு வராம இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சிவத்தோட அந்த இன்பத்தை ஒரு கொஞ்சோண்டு டேஸ்ட் ஒரு சாம்பிள் கொடுத்து விட்டீங்கன்னா அந்த இன்பம் கண்டு நம்மளை தாண்டி அவங்க இன்னும் போவாங்க. இதே அவர்களே அவ்வாறு நிற்க செய்து அது நின்று அருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பெரின்பமாமே. அவங்க என்ன செய்ய, பெரியவர்கள் என்ன செய்வாங்க, இந்த உலகத்திற்கு வந்து இன்பம் செய்ய வேண்டும். உலகம்னா இந்த உலகத்துல வந்து உயிர்களுக்கு, இந்த உயிர்கள் எப்பொழுதும் இன்பம் பெற வேண்டும் என்ற அந்த பெரியாருடன் அவரோட கூடி நிற்பதே அது பேரின்பம் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டு பெரியாரை துணை கொண்டால் அது பேரின்பத்தை வந்து கொடுக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். தேவர்கள் தலைவனாகிய அந்த தேவனை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். தேடுவதனால அவர்களுக்கு என்ன சொல்ல, அந்த பெருமானிடம் மாறாத இன்பம் கிடைக்கின்றது. அந்த அன்பின் காரணமாக அவர்கள் வந்து சிவத்தையே வந்து பெற்று விடுவார்கள். அன்பும் சிவமும் 2 நண்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆடும் அறிகிறார், அன்பே சிவமாய் ஆவதும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவனே வந்து அன்புமயமா மாறணும். கண்ணப்பன் எப்படி அன்புமயமா மாறினாரோ அந்த மாதிரி நீனு வந்து அன்புமயமாய் சிவமயமாய் மாறுவார். அப்ப நீ என்ன செய்வார், அந்த ஒழுக்க நிலையிலிருந்து சைவ ஒழுக்கத்திலிருந்து நீ அசையாது நிற்பாய். அந்த பெரியோர்களும் அதே மாதிரி அசையாது நிற்பார்கள். அந்த சிவ ஒழுக்கத்திலே அவர் நடுவ மாட்டார்கள். அப்பேற்பட்ட பெரியோரோடு கூடுவதுதான் இன்பம் என்ற கருத்தை வந்து இந்த 3வது பாட்டுல வந்து பார்த்தோம். அடுத்த 4வது பாட்டு, தாள் சடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழால் எத்தை பொன்னடி சேருவார், வாய் அடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் கோவடை தன் நெறி குடலுமாமி. பெருமானுடைய சடைதான் மிக வந்து அழகு. இந்த சடை வந்து ஞானத்தின் வந்து அடையாளம். நுண்சிகை ஞானமாகும். மூலது வேதாந்த நுண்சிகை ஞானமாம் பார்க்கணும். இந்த சடை வந்து ஞானத்தை இருக்கும். இந்த ஞானம் வந்து விரிந்து பறந்து இருக்கின்றது, தாழ்ந்து இருக்கின்றது. அதனால பட்டிக்கட்டுக்காக பெருமாள் வந்து தாழ் சடையாக வைத்திருக்கின்றான். அந்த தாழ்ந்த நீண்ட சடையுடைய அந்த சிவபெருமான் தன் தமராய், தமர்ந்த சொந்தக்காரவங்க அடியவர்கள், சிவபெருமானுடைய அந்த அடியவர்களாய் உலகினில் இந்த நில உலகத்தில் போர் புகழாய் எந்தை பொன்னடி சேர்வார்கள். நம்ம என்ன செய்யணும், இந்த உலக சட்டை அலங்காரர் எப்படி சண்டை பண்ணாரு, அசோகர் எப்படி சண்டை பண்ணாரு, அந்த மாதிரிதான் நம்ம ஹிஸ்டரியில வந்து நம்ம படிச்சுக்கிட்டுவோம். இந்த உலக சண்டைகளை புகழாமல் பெருமான் செய்த அந்த அட்ட வீரட்டங்களை, அவன் செய்த அந்த தமர்களை நீங்கள் புகழ்ந்தார் பொன்னடி சேர்வார். பெருமானுடைய அடி எப்பேற்பட்டது, அது பொன்னடி. இந்த பொன்கிறது புத்திக்கு அடையாளம். இது புத்தியை தரக்கூடிய அந்த பொன்னடியை வந்து அவர்கள் சேர்வார்கள், புத்தியை சேர்வார்கள். வாய் அடையா உள்ளம், என்ன செய்யும், வாய் வந்து அடைஞ்சிப்படும். அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன், அதை மௌனமாயிடுவேன். மௌனம் இப்ப வாய் விட்டு நான் பாட கூட மாட்டேன், மனசுக்குள்ளேயே பாடுவேன். மனசுக்குள்ளேயே வந்து அதை தியானம் செய்வேன். எனவே வாய் அடையா உள்ளத்து சேர்வார்க்கு, மௌனமாக மனத்தில் வந்து பெருமானை தியானித்துக் கொண்டே இருப்பேன். இதயத்தில் வச்சு நெஞ்சை முக்கிய இடமாக வைத்தல முக்கிய வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவருக்கு அருள் செய்யும், அவருக்கு அருள் வழங்கக்கூடிய கோனா தலைவன் அரசன். அருள் வழங்கக்கூடிய தலைவனாகி அந்த சிவனை, அந்த தேவதேவனை அந்நெறி கூடலுமாமே. அப்ப நீங்க என்ன செய்யணும், பெருமானை சார்ந்து அந்த அவர் அருளிய அந்த சிவநெறியில் நீங்க வந்து சேர வேண்டும். தாழ்சடை, தாழ்சடைன்னு தாழ்னா மாலையை குறிக்கும். அந்த மாலையை அணிந்தது பெருமாள் வந்து பல மாலைகளை, கொன்றை மாலை அணிந்திருக்கின்றான், தலை மாலை அணிந்திருக்கின்றான். எனவே அந்த தாழ்சடை மாலை அணிந்த கடையுடையவன், அவன் தன் அமராதல், இந்த
சிவனடியாருக்கு தவறாக என்ன செய்யணும், அவருக்கு நாங்க சொந்தமாகணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும், மத போர்களை புகழாமல், அந்த மதத்தின் காரணமாக இன்னைக்கு நம்ம சட்டம் நடந்துகிட்டு பார்க்க இல்லையா, இந்த மத புகழை புகழாமல் அப்ப என்ன செய்தார்கள், நம்ம வந்து அதை பத்தி பேசாம வாய் அடைத்து மௌனியாகி சிவபெருமானை இந்த இதயத்தில் இருத்தி அகப்பூஜை செய்தால் அப்ப என்ன செய்யும், பெருமானுடைய அந்நெறில் கூறலாமே, அந்த இறைவனாகிய சிவபெருமானுடைய சிவநெறியை நீங்கள் வந்து சேரலாம். நீண்ட சடையுடையவன் அந்த சிவபெருமான் அவனுக்கு வந்து தமராக அடியவராக ஆக வேண்டும். அப்போது உலகம் முழுவதும் இது வந்து போர்த்தொழில்னு இருக்கு இல்லையா, இந்த போர்த்தொழில்ங்கிறதுக்கு அன்னை வடிவல் முதலாளி எப்படி ஆகுதுன்னா, போர்த்த இந்த உலகம் முழுக்கையும் எது வந்து போர்த்தி கொண்டிருக்கின்றது, ஆனா அது சிவபெருமானுடைய புகழ் தானா, அத போர்த்த புகழ்ங்கிற சிவனுடைய போர்த்த புகழை உடையவராய் அப்ப என்ன செய்கிறார்கள், பொன்னடி அந்த பெருமானுடைய அழகிய திருவடியை அற்றி எனக்கு என்ன செய்யலாம், ஒரு திருவடி இல்லாம எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாயா, விடுதொன்றையும் அடைய விரும்பாதராகி அப்ப என்ன செய்யணும், மனசு வந்து தெரிஞ்சு போயிடும். இதுவே உள்ளம் தெரிந்து என்ன செய்யும், நமக்கு நிட்டை கொடுக்கும், நிட்டைனா அருள் கிடைக்கும், அந்த சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும். அப்போது அவன் அருள் புரியக்கூடிய அந்த நெறி வந்து வாய்க்க பெறும். அந்த நெறி வாய்க்க பெற்றால் நீ என்ன செய்வாய், சிவனோடு ஒன்றி விடுவாய், சிவனாகவே சிவனோடு ஒன்றுவதாகிய அந்த பேற்றினை, அந்த முக்தி இன்பத்தை, அந்த சாயுஜ்யத்தை நீ பெறுவார் என்ற அந்த கருத்து இந்த 4வது பாட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5வது பாட்டு, உடையான் அடியார் அடியாருடன் போய் படையார் அழலான் பதி சென்று போக்கே கடையார் அணிந்தவர் கண்டு அறிவிப்ப உடையான் வருகென கோலம் என்றாரே. என்ன பண்றாரு, கைலைக்கு போறாரு. கைலைக்கு போறப்ப சிவபெருமான் வந்து அவரை அழைக்கிறார். எப்படி வந்து சுந்தரனையும் சேரமான் பெருமாளையும் கூப்பிட்டாரோ அந்த மாதிரி திருமலையும் வந்து கூப்பிட்டிருக்காரு. அதற்கு வந்து அகச்சார்பாக இந்த பாட்டு வந்து இருக்கின்றார்கள். உடையான், உடையான்னா இந்த உலகத்துள்ள எல்லா உயிர்களையும் எல்லா உடைமைகளையும் தனக்கு உடைமையாக உடைய அந்த உடையானாகி அந்த சிவபெருமான், என்னை அனாதிய ஆளாக உடைய அந்த சிவபெருமான் அடியார் அடியாருடன் போய், அந்த சிவபெருமானுக்கு அடியார், அந்த அடியோருக்கு அடியார்கள், அடியாருக்கும் அடியார் சொல்றாரு இல்லையா, அந்த அடியாருக்கு அடியாருடன் போய் நான் என்ன பண்ணேன், இந்த அடியாருக்கோடு சென்று சேர்த்து படையார் அலன்மேனி பதிச்சென்று, படை பெருமானுக்கு என்ன படை வச்சிருக்கின்றாரு அப்படின்னா அந்த முத்தரை தூளப்படை வந்து வைத்திருக்கின்றார். அவர் அலல் மேனி, பெருமானுடைய மேனி எப்படி இருக்கின்றது, தீப்பிழம்ப கூட செவ்வனாக இருக்கின்றது. அந்த செந்தனல் போல் திருமேனி தேவர் பிரான் வர பூவாய் என்பது செந்தனல் போல இருக்கின்றது. செந்தாமரை காடு அணைய மேனின் செந்தனல் போல மேனியை உடைய பதி, பதினா தலைவன், இந்த தலைவனை அந்த தலைவன் இருக்கக்கூடிய பதியாக்கி அந்த சிவலோகத்தை சென்று பொக்கேன், நான் சென்று அடைந்தேன். நான் எங்க போனேன், இந்த கைலாயத்துக்கு போறப்ப அந்த அடியாருக்கு அடியோரோடும் சேர்ந்து கூட்டமா போனேன். போய் என்ன செய்ய, கடையாட நின்றவர் பெருமனை உள்ள பார்க்க முடியாது, இங்க என்ன செய்ய வாயில் காப்போடு இருப்பார்கள். நந்தியம் பெருமான் வந்து இருப்பார். அந்த தலைவாயில் காப்பன் முன்பு அவர் திருமுன் சென்று கண்டு அறிவிப்ப, அவங்களை பார்த்து இந்த மாதிரி நாங்க அடியார்கள்லாம் வந்து பெருமானை பார்ப்பதற்காக நம்ம வந்திருக்கோம், இந்த அறிவிப்ப உடையான் வருகிற கோலம் என்றாரே. உடனே ஐயோ அவங்களாம் என் ஆளியா, என்னுடைய அடியவனுங்க, அவங்க போய் என் நிக்க வைக்கிற, என்ன அவங்களை உள்ளே வர விடுங்க என்று பெருமான் வந்து அருள்கின்றார். நான் பண்ண அப்படின்னா அந்த அடியோடு சேர்ந்து திருமுன்பு சேர்த்து என்ன செய்கிறார்கள், நானும் அடைக்கலம் என்ன பண்ண, சிவனடியார்களே அந்த பெரியாரை துணையாக கொண்டேன், அவர்கள் அந்த அடியாருக்கு அடியாராக போனேன். அவர்கள் என்ன செய்யறாங்க, திருக்கைலாயத்துல அவங்க போயிருக்காங்க, அவனோட சேர்ந்து நினைச்ச கூட்டத்தோட கூட்டமா நானும் திருக்கைலாயத்தை அடைந்தேன். நான் திருக்கத்தை அடைந்த செய்தி வந்து வாயில் காப்பவர்கள் வந்து பெருமாட்டு சொன்னாங்க. பெருமாள் சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, வருகை என ஓலமிட்டானே, சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வா, ஓலம் ஓலம்னு சொன்னாராம்.
இதுக்கு வேறு ஒரு பொருள் வந்து அருளை சிவபெருமான் அடியவர்கள் யாவரும் என்ன செய்கிறார்கள்? அவள நம்மை போல யார் அடியார்கள் இருக்கின்றார்களோ அவனோடு கூடி சிவபுரத்தை வந்து அடைகின்றார்கள். சிவபுரத்தை அடைந்து அதன் வாயில் வந்து நிற்கின்றார்கள். அப்போது அந்த வாயில் உள்ள வாயில் காப்போர்கள் அந்த சிவகணங்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? சிவபெருமானிடம் சென்று இந்த அடியவர்கள் கூட்டமாக குலாமாக வந்துள்ளார்கள் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். உடனே பெருமான் வந்து அவர்களை உடனே உள்ள விடு என்று திருவாய் வந்து மலர்ந்து அருள அந்த அருளிப்பாட்டினை அந்த கணங்கள் வந்து சொல்ல, ஆகா எங்களுடைய குறை தீர்ந்தோம் பெருமானே ஓலம் ஓலம் என்று அவர்கள் ஓலமிட்டு நம் குறை தீர்ந்தனர் என்ற கருத்தை வந்து அன்னை உடையவர்கள் வந்து அப்படி வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த அடியார்கள் எல்லோரும் அந்த பெரியாரை துணை கொண்டே அவனை வந்து அடைந்தார்கள் என்று நம்ம பெரிய புராணத்துல படத்துல பார்க்கணும். ஒண்ணு வந்து பெருமலை குழம்பர் அவர் என்ன பண்ணாரு? இந்த சுந்தரர் வந்து மறுநாள் கைலைக்கு போக போகின்றார், சுவாதி எங்க போக போறாரு. அதுக்கு முதல் நாளே அவர் என்ன செய்தார்? அந்த உச்சியை சகசிராரத்தை பிளந்து கொண்டு அங்க போயிடார். அதுக்கு என்ன காரணம்? சுந்தர பெருமானை துணையாக கொண்டது. இரண்டாவது வந்து இந்த அப்பூதி அடிகள். இந்த அப்பூதி அடிகள் என்ன செய்யறாரு? அப்பர் பெருமானையே கொண்டு அவரை அடியாக கொண்டு அவர் வந்து என்ன செய்தார்? இந்த சிவலோகத்துக்கு போய் வந்து தேர்ந்தெடுத்தார். மூன்றாவது தெரிஞ்ச கடை இப்ப நீங்க தான் பாத்திருக்கீங்க. இந்த வெள்ளாடை சேர்க்கத்தை நீங்க பாத்துட்டீங்க. இதுவே சுந்தர பெருமானை வந்து அழைப்பதற்காக வெள்ளாடை பெருமான் கொடுக்கின்றார். அந்த வெள்ளாடை மூலமாக சுந்தர பெருமான் வந்து கைலாயத்தை அடைகின்றார். அவரை பின்பற்றி கொண்டே சேரமான் பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த குதிரையின் மேல் வந்து வருகின்றார். உங்களுக்கு அழைப்பு இல்லை என்று என்ன செய்கின்றார்கள்? அந்த கணங்கள் அந்த வாயில் காப்பது வாயில் நிறுத்தி விடுறாங்க. அப்ப சுந்தரன் உள்ள போயிட்டு பெருமானை நம்முடைய சேரமான் பெருமானும் வந்திருக்கின்றார் என்று விண்ணப்பம் செய்ய அவர் உள்ள கூப்பிடுறாரு. உள்ள கூப்பிடுப்ப கேட்கிறேன், நான் உன கூப்பிடலையே, நீ எதுக்காக வந்த? அது நான் வந்து சுந்தர பெருமானை விட்டு அந்த கரையரை விட்டு நான் என்றே பிரிந்ததில்லை. ஆனா கூடவே வந்த இந்த அலை வந்து அழைத்துட்டு போன கூட அவரை என்ன இழுத்து வந்து விட்டார். பெருமானே உனக்கு இன்னொரு விண்ணப்பம் இருக்கு, உன் மேல பொன்வண்ட தந்தாதி பாடியிருக்கேன், அதையோட விண்ணப்பத்தை கேட்கணும்னு பொன்வண்ட தந்தாதியை பாக்குறேன். இதெல்லாம் நம்ம வெள்ளாட செல்வது நீங்க நிறைய பார்த்து. அடுத்த நிறைவு பாடம் 2ஆம் திரும்ப சந்தத்தை வந்து நம்ம நிறைவு செய்ய போறோம். அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவி துளி நீந்தும் உரிமை வல்லான் உணர்ந்து ஒளி இருக்கும் திறமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும். அருமையில் வல்லவன், கலைஞானத்தில் விளக்கப்பட்டிருக்கக்கூடியவன் அவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் தான் இருக்கின்றான். அவன் ஞானத்துள் தான் தோன்றுவான். பெருமானை வந்து எங்க செய்யும்? அந்த ஞானத்துள் தான் நம்ம பார்க்க முடியும். பெருமை வல்லோன், அவனுக்கு பெருமைக்கு எல்லையே கிடையாது. பிறவி துளி நீந்தும், இந்த பிறவி பெருங்கடலை அதை நீந்துவதற்கு அவன் தான் வந்து துணையாக இருக்கின்றார். அந்த நீந்தி கலைதர மார்க்கமாக இருக்கின்றார். அப்போது நான் நினைக்கிறேன், உரிமை வல்லேன் பெருமானே, எனக்கு வந்து உன் மேல உரிமை இருக்கு. ஏன் உரிமை இருக்கிறார்? நான் உனக்கு அடியவன். நான் வந்து எழுதுறேன் பல அடியான் பல ஜென்மமா நான் வந்து உன் மேல வந்து பத்தி பண்ணிக்கிட்டு ஏன்னா இந்த உரிமையை வந்து நீ பறிக்க கூடாது. இந்த சன்மார்க்க நெறியாகிய அந்த உரிமைகள் தான் சரியக்கிரிய யோகத்தை தாண்டி நான் ஞானத்துக்கு வந்துட்டேன், ஞானமாகிய சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன். அந்த உரிமை இருக்கின்றது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உணர்ந்து ஊழி இருக்க. அப்ப பெருமாள் வந்து உணர்த்துகின்றான். நான் வந்து நான் என்னைக்குமே புரிஞ்சிருக்கேன், என்னைக்குமே தெரியலையே. அந்நியம் இன்மையன் அறக்கல்மே எமைப்பொழுதும் என்னென்று நீங்கதான் தாள். இதை விட்டு நான் புரிஞ்சதே இல்லை. புரிஞ்சதா நீதான் நினைச்சேன், உன் மனசுதான் வந்து நினைச்சது. நான் ஒண்ணு விட்டு நான் பிரிக்கவே இல்லை. அவனே தானே ஆகிய அண்ணரே வளமாயோடு வல்வினை என்று. பெருமான் தான் என்கிட்ட இருக்கான், நான் பெருமானுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு இருந்து அந்த ஐக்கியத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா இப்போ மலம் கிடையாது, ஆணவ மலம் கிடையாது, மாயை கிடையாது, மாயமலம் கிடையாது, வல்வினை வினையும் கிடையாது, கர்மமும் கிடையாது, எல்லாமே போயிடுங்க. அவனே தானே ஆகிய அண்ணரி சிவபெருமானோடு ஒன்றுபட்டு இருந்தால் அப்ப என்ன செய்வார்கள்? அந்த நான் வந்து பெருமானை அடிகள் துணை கொண்டு என்ன திறமை வல்லாரோடு சேர்ந்தான் யானே. அப்படி திறமை எனக்கு இல்லைனாலும் அந்த திறமை உடையக்கூடிய அந்த அடியார்களோடு சேர்ந்து நான் பெருமான் திருவடியை
நான் அறிந்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கலைனா இந்த கலை நூல்கள் நம்ம படிக்கக்கூடிய இந்த ஞான 14 சாத்திர நூல்களும் வந்து நமக்கு வந்து அந்த கலை நூல்கள் தான். 12 திருமுறையே கலை நூல்கள் தான். அந்த கலை என்ன செய்யும், நம்ம அறிவுக்கு வந்து சிறிது விளக்கம் வந்து கொடுக்கும். அந்த விளக்கத்தை அந்த விளக்க பெருசாக்கிக்கணும். அதனை கொண்டு நம்ம என்ன செய்யணும், அந்த ஓமையிலா கலைஞானத்தை வந்து நம்ம பெற வேண்டும். இதான் நம்ம பாக்குறோம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம். சிவனடி மட்டும்தான் சிந்திப்பேன், வேற எதையும் நான் சிந்திக்க மாட்டேன். அப்ப திருவாகிய சைவ திரு முத்துத்திரங்களும் இந்த திருப்பருகு சிவஞானம். பவமதனை அறமாற்றும் பாங்கினோ ஓங்கிய ஞானம். நம்ம எதுக்காக வந்தோம், இந்த பவத்தை இந்த பிறவை வந்து மாற்ற வேண்டும். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். நவமுதல் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அதுபோல் நம்மளும் என்ன செய்வோம், சம்பந்தர் ஆகிவிடுவோம். பெருமான் அந்த ஞானத்தை வந்து கிடைப்பான். அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த கலைஞானம். கலைஞானத்தின் வழியாதான் போறோம். போறப்ப என்ன செய்வோம், சிவபெருமான் கூட இந்த நாயகன் நாயகி பாவத்தை போல, தலைவன் தலைவி போல இந்த இறைவனை காதலிக்கும் நெருக்கி நான் உரியவன் என்ற அந்த பெருமான் மேல நீதான் எனக்கு தலைவன், நான் உன்னை விட்டு எங்க போவேன். மனைவி வந்து புருஷனை பார்த்து கேட்கிற மாதிரி. அது வந்து உலக உறவு. இது வந்து ஆன்மீக உறவு. ஒரு ஜென்மத்துக்கு இல்ல, எல்லா ஜென்மத்துக்கும் நீதான் தலைவன், நான் வந்து உடைய நாயகி, நீ ஆண்டவன், நான் அடியேன். எனவே நான் அருமை பெறுவதற்கு அருமை பெருமை அதை போல பெரியது எதுவும் கிடையாது. உரிமை, அருமை பெருமை உரிமை அந்த மூன்றும் ஒரு சேர வாய்க்கப்பட்டவர்கள் அந்த சிவஞானிகள். அந்த சிவஞானிகளோடு நான் சேர்ந்தேன். அது சேர்ந்ததுனால எனக்கு என்ன செஞ்சது, எனக்கு அந்த கலைஞானமும் மெய்ஞானமும் திருப்பருது சிவஞானமும் பெற்று இந்த பவமாதனை மாற்றி வைத்தேன். இந்த பிறவிச்சிலிருந்து நீந்தி பெருவாழ்வு பெற்று சிவனடிக்கையில் வந்து நான் சேர்ந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். இதுக்கு இந்த ஒரு கருத்து என்ன, அருமை வல்லான் இந்த எல்லாம் வல்ல சித்தனாகிய அந்த சிவபெருமான். எல்லாம் வல்ல சித்தப்படலாம் அந்த பண்ண பாக்குறோம். எல்லாம் வல்லவனாகிய இந்த சிவபெருமானை நம்ம எப்படி உணர்றோம், உணர்த்தும் நூல் அறிவினால் நாம் வந்து பெறுகின்றோம். அது மாதிரி பெறுகிறதுனால நமக்கு என்ன செய்யுது, நம்முடைய பிராரப்த முடிவுல நமக்கு வந்து பிறவி கடலை கடந்து சிவபெருமான் திருவடியை நம்ம அடைய முடியும். என்ன செய்யணும், அந்த நூல் அறிவு வந்து நூல் அறிவா இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும், அது எனது சுய அனுபவம் ஆக்கணும். இந்த நூல் அறிவை எனது சுய அனுபவம் ஆக்கிக்கொள்ளும் அந்த அனுபூதிமானை நான் பெற வேண்டும். அப்ப அனுபூதியை பெற்று விட்டால் நான் சிவனை பெற்று விடலாம். சிவனை பெற்றுவிட்டான சிவன் நித்திய பொருள், அவன் என்றும் உள்ள பொருள். அப்ப நானும் என்ன செய்வேன், நானும் வந்து இந்த உலகம் உள்ளளவும் நானும் வாழ்ந்து கொண்டே இருக்கேன். எனவே அந்த சிவமே பெறும் அந்த திரு வேதித்திலேன், அந்த திருவை பெற்று விட்டேன் என்ற திருச்சதத்தை சொல்வார் இல்லையா. மாணிக்க சொன்ன போல சிவமே பெறும் அந்த திருவை வந்து நான் எழுதிட்டு இது வரைக்கும் நான் கிடைக்கவில்லை, இப்ப எனக்கு வந்து அது கிடைத்து விட்டது. எனவே அந்த அடியார்களோடு அந்த வல்லவர்களோடு நான் சேர்ந்ததனால் நான் சிவபெருமானை சேர்ந்து விட்டேன். இதே பெரியார் உள்ளும் மிகப்பெரியாரை துணை கொள்ளுதல் பெரும் பயன் தரும். அந்த மாதிரி பின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து அருமை கிடைக்கும், பெருமை கிடைக்கும், உரிமை கிடைக்கும். அந்த மூன்று முடைய சிவஞானியோடு நம்ம சேரும். சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், கலைஞானம் கிடைக்கும், மெய்ஞானம் கிடைக்கும், சிவஞானம் கிடைக்கும். இறுதியா பிறவி சொல்லிருந்து நம்ம நீந்தி என்ன செய்யலாம், சிவனடிக்கு நான் சேர்ந்திருப்பேன். பெருமானே உடைய திருவடிக்கு எனக்கும் ஒரு தலைமறைவை கொடுப்பாய் என்று அப்பன் பெருமான் வேண்டிக் கொள்வது போல வேண்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனை வந்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாத பெய்க, மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டமும் வேலி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஒரு செய்தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் நடந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். அந்த சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய திருமந்திர சிந்தனை நிகழ்த்தின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியம். அரியர் திருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், மையங்களை கேட்கலாம்.
இதை நிறைவு செய்ததுதான். சிவாய நமங்கய்யா, திருடைய வணக்கம். அல்ல, நான் வந்து 23, 24 தாங்க போட்டிருந்தேன். மகேஸ்வர நிந்தையும் பொறையுடைமையும். ஆனா அடுத்த பதியமும் நீங்க சேர்த்து எடுத்துட்டீங்க. இன்னைக்கு 2ஆம் திருமுறை நல்ல விதமா முடிஞ்சிச்சு பெருமாள் திருவருளால. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கருத்துங்க. ரொம்ப அருமையா எடுத்துக்கொண்டு போனீங்க. அடியாருங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆண்டானுடைய அடிமையா தலைவன் தான் அவன். எவ்வழியா அவ்வழியா தான் போகணும்ன்றத அந்த மகேஸ்வரன் நிந்தையில அழகா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அந்த ஞானியெல்லாம் நம்ம நிந்திச்சோம்னா என்ன எப்படி ஆகும்னா மிக தாழ்வான நகரத்துல போய் சேருவோம் அப்படின்ற பெருமானுடைய அந்த கருணையை எல்லாம் சொன்னீங்க. அந்த இதுல தாழ்வ நகரத்துல போய் சேருவோம், நம்ம ஒரு ஞானியை நிந்திக்க கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா பெருமானை 2ஐயும் செய்வாரு. பேச்சையும் கொடுப்பாரு, பேச்சையும் எடுப்பாருன்றதையும் அதையும் விளக்க எடுத்து கொடுத்தீங்க. ஒரு அரசனை எவ்வழி ஆழ்வானோ அந்த மாதிரிதான் மக்களும் இருப்பாங்க இல்லையா. வந்து மங்கையர்க்கரசி குலச்சிரிய நாயனாரை பத்தி அருமையான அந்த பாட்டி நட்டு அந்த பையவே போகவே அப்படின்ற அந்த பதிகத்தையும் எடுத்து விளக்கம் கொடுத்துட்டீங்க. சிறப்பான ஒரு கருத்து. அந்த பொறையுடைமை கருத்துமே கொண்டு போயிட்டீங்க. அடுத்தது பெரியாரை துணைக்கோடல். அடியார் வந்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறாங்க, மற்ற அடியாருக்கு வாய்ப்பு இன்னைக்கு. அதான் பெரியாரை துணைக்கோடல்னா பெரியார் தான் நம்ம வந்து பிடிக்கணும். ஏன்னா அவங்க நல்வழியில தான் போறாங்க. அவங்க நல்வழியில நம்ம பயன்படுத்தும் வாழ்க்கையில வாழணும். அவங்களெல்லாம் பிடிச்சி பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். அதாவது பெருமை, பரஞானம், மெய்ஞானம், அப்புறம் வந்து பிறவி பெருங்கடந்து போக அடுத்த பிறவி நமக்கு இல்லாத ஒரு துணை கிடைக்கும் அப்படின்றத பெரியாரே துணைக்கோடல்ன்றத அந்த பாடலை விளக்க எடுத்து அருமையா கொடுத்துட்டீங்க. ஒரு பாடலையும் நீங்க மேற்கோள் காட்டுறது திருவாசகத்திலேயே ஆகட்டும், நம்ம அப்பர் சுவாமியுடைய பாடல் ஆகட்டும், எல்லாத்தையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துங்கய்யா. ஒவ்வொரு வாரமும் ஏதாவது நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா சிந்திக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்ம வந்து என்னது நெட்டை கூடணும் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போனாதான் நம்ம அடுத்த நிலையில அடையலாம் அப்படின்ற அந்த விளக்கமும் எடுத்து கருத்துல கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான கருத்துங்கய்யா. நன்றிங்கய்யா. அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு யார் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுங்கம்மா. எல்லாரும் பேசணுங்கம்மா. ஒரு வார்த்தையாவது பேசுங்க. இப்ப எவ்வளவு அடியன் ஷார்ட்டா சொன்னோம் அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம்.